எல்லாருக்கும் வணக்கம். இதனோட பர்சனல் ஹோம் ஃபினான்ஸ் பட்ஜெட் பிளானிங் வீடியோ சீரிஸோட பார்ட் 2 வீடியோ. பார்ட் 1 வீடியோ ஆல்ரெடி இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் அங்கே போய் பார்க்கலாம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது எப்படி நான் ஒரு என்டையர் ஃபினான்ஷியல் இயருக்கு வீட்டு பட்ஜெட்டை போடுவேன் அப்படிங்கிறத நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. இந்த வீடியோவை பார்க்க போகிறதுக்கு முன்னாடி வாரன் பஃபட்டோட எனக்கு இன்னும் ஒரு பிடிச்ச ஒரு கோட்டை உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். அது என்னென்னா, do not save what is left after spending, but spend what is left after saving. ஸோ இதில் மெயினாக வாரன் பஃபெட் என்ன சொல்ல வர்றாருன்னா, நம்மளுடைய செலவுகள் போக மீதம் இருக்கிற அமௌண்ட்டில் நம்ம சேவ் பண்ணுறதை விட சேமிப்பு போக மீதம் இருக்கிற அமௌண்ட்குள்ளே நம்மளுடைய செலவுகளை பார்த்துக்கணும் அப்படிங்கிறதான். ஸோ இதில் மெயினாக சேமிப்புக்கு எந்த அளவுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறத அவர் சொல்ல வர்றாரு. இதுதான் என்னோடய பர்சனல் மந்த்லி ஃபினான்ஸ் பட்ஜெட் ஃபார் த ஃபினான்ஷியல் இயர் 2021. ஸோ இதை பார்க்க போகிறதுக்கு முன்னாடி எப்படி இந்த பட்ஜெட் பிளானிங் ஆரம்பிச்சதுன்னா, நான் முன்னமே சொல்லியிருந்தது மாதிரி நான் டைரியில் என்னோடய டே டு டே எக்ஸ்பென்சஸ் நான் எழுதிட்டு இருப்பேன் அப்படின்னு. ஸோ அது ஒரு 7 to 8 இயர்ஸ் வரைக்கும் நான் கண்டினியூஸாக பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் நான் கம்ப்ளீட்டாக வந்து இந்த ஏன் வந்து நம்ம ஒரு என்டையர் ஃபினான்ஷியல் இயருக்கு ஒரு பட்ஜெட் போடக்கூடாது, ஸோ தட் ஒவ்வொரு மந்த்தும் வந்து இவ்வளோ தான் ஆகுது, ஒவ்வொரு கேட்டகரிக்கு ஒரு மினிமம் அமௌண்ட் இவ்வளோ தான் செலவாகும், இவ்வளோ தான் மேக்ஸிமம் செலவாகுங்கிறத ஒரு கிளாரிட்டி ஏற்கனவே இந்த டைரி எழுதின பழக்கத்து மூலிமா நம்மளுக்கு வந்திருக்கு. ஸோ ஏன் வந்து நம்ம ஒரு பட்ஜெட் போட்டு அதை நம்ம ஃப்ரீஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு தாட் வந்தது. ஸோ அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக நான் இந்த டைரி எழுதுகிற பழக்கத்துலேருந்து கம்ப்ளீட்டாக மூவ் ஆகி நான் இந்த பட்ஜெட் ஸ்ப்ரெட்ஷீட்க்கு கன்வெர்ட் ஆனேன். இதில் பார்த்தோன்னா என்னோடய ஒர்க் வந்து வருஷத்தில் ஒரு நாள் தான் மேக்ஸிமம். ஸோ அதுக்கு மேலே இல்லை, அதுவும் கப்புள் ஆஃப் ஹவர்ஸ் தான். ஸோ அதுக்கு மேலே நான் அதில் ரொம்ப ஸ்பெண்ட் பண்ண மாட்டேன். இப்போ டைரி மாதிரி ஈச் அண்ட் எவ்ரிடே நம்ம ஸ்பெண்ட் பண்ணோங்கிறது இல்லை. இது ஒரு நாளைக்கு, வருஷத்தில் ஒரு நாளைக்கு, ஒரு ஃபினான்ஷியல் இயர் நம்மளுக்கு யூஸ்வலாக ஏப்ரலில் ஆரம்பித்து மார்ச்சில் முடியும் இல்லையா. நான் என்ன பண்ணுவேன்னா, ஒரு மார்ச் எண்டோட ஏதான ஒரு எனக்கு லாஸ்ட் வீக்கில் ஏதான ஒரு கன்வீனியன்ட்டான ஒரு டேட் எடுத்துக்கிட்டு அந்த டேட்டில் நான் வந்து இதை ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிப்பேன். ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்க போகிறதுக்கு முன்னாடி ஃபேமிலிலையும் ஒரு வாட்டி ஒரு ஒப்பீனியன் கேட்டுப்பேன். ஸோ எந்தெந்த இதெல்லாம் நம்ம அமௌண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணணும்னு அந்த தேவைகளை அவங்கள்ட்டேருந்தும் கேட்டுப்பேன். என்னோடய ரெக்குயர்மெண்ட்ஸையும் நான் அவங்கக்கிட்ட சொல்லுவேன். இதில் நம்ம அமௌண்ட் சேர்த்து வைக்கணும் அப்படிங்கிறதையும் நான் அவங்களுக்கு சொல்லுவேன். ஸோ ஒரு ஃபினான்ஷியல் இயரில் லாஸ்ட் இயரில் ஒரு பட்ஜெட் ஒரு அமௌண்ட் இருக்கும். ஸோ இந்த வருஷத்தில் ஏதான எக்ஸ்ட்ரா ஒரு நம்மளுக்கு வரும் அப்படின்னு, வருமானம் வரும் அப்படின்னு தெரிஞ்சிருந்தது அப்படின்னா, இந்த எக்ஸ்ட்ரா நம்மக்கிட்ட இவ்வளோ தான் இருக்குது, ஒரு எக்ஸ் அமௌண்ட் இருக்குது, இந்த எக்ஸ் அமௌண்ட்டுக்குள்ளே தான் நம்ம எல்லோரோட தேவைகளையும் நம்ம புதுசாக ஏதான ஒரு ஆட் பண்ணுறதோ இல்லை ஏற்கனவே இருக்கிற செலவுகளில் எக்ஸ்ட்ராவோ ஒரு அமௌண்ட் போடணும். அதாவது விலைவாசி உயர்வாக இருக்குது. ஸோ அதனால் இப்போ ஃபுட்டில் ஒரு அமௌண்ட் போட்டுட்ருக்கோன்னா அதுலேருந்து ஒரு 100 200 கூட போடணுன்னா அப்போ அவங்க அதை எடுத்து சொல்லுவாங்க. ஸோ எல்லாத்தையுமே கன்சிடர் பண்ணி அந்த இருக்கிற அமௌண்ட்குள்ளே எப்படி பட்ஜெட் பிளான் பண்ணுவேங்கிறத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த பட்ஜெட் பார்க்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஜென்ரலாக இந்த ஷீட்டில் என்னென்ன இருக்குங்கிறத நான் கோ த்ரூ பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தோம் அப்படின்னா என்னோடய எக்ஸ்பென்சஸ் எல்லாத்தையும் நான் லிஸ்ட் பண்ணியிருப்பேன். சென்டரில் பிளாக் அவுட் பண்ணியிருக்கிறது எல்லாமே வந்து ஆக்சுவல் நம்பர்ஸ். ஸோ அதுக்கப்புறம் இருக்கிறது பர்சன்டேஜ். இந்த பர்சன்டேஜ் எப்படி வருதுன்னா, இங்கே கீழே வந்து ஆக்சுவல் பேக்கேஜ்னு ஒன்று கொடுத்துருப்பேன். என்னோடய ஆக்சுவல் பேக்கேஜ் நான் இங்கே மென்ஷன் பண்ணிப்பேன். ஸோ அந்த ஆக்சுவல் பேக்கேஜ் டிவைடட் பை 12, அதுதான் வந்து ஒரு மந்த்லி இன்கம் விச் இஸ் இன்க்ளூசிவ் ஆஃப் யுவர் டேக்ஸ் அமௌண்ட்டாக இருக்கலாம், இன்சூரன்ஸாக இருக்கலாம், எல்லா டிடக்ஷன்ஸ் எல்லாம் சேர்ந்தது தான். ஸோ அந்த டிவைடட் பை 12 தான் வந்து இந்த மந்த்லி இன்கம். ஸோ இந்த மந்த்லி இன்கம்க்கு இந்த செலவு, இந்த ஃபுட் அப்படின்னு போட்டிருக்கேன் இல்லையா, இது எவ்வளோ சதவீதம் அப்படிங்கிறது இந்த எக்ஸ்எல்ஏ ஃபார்முலாஸ் இருக்குது. நீங்கள் மேலே ஒரு இதுக்கு போட்டுட்டு அப்படியே ட்ராக் டவுன் பண்ணி அது கீழே கொண்டு வந்தீங்கன்னா எல்லாத்துக்கும் அந்த ஃபார்முலா அப்ளை ஆகி உங்களுக்கு என்ன பர்சன்டேஜுங்கிறது தெரிய வரும். ஸோ அப்படி நான் இந்த பர்சன்டேஜ் இதில் போட்டுப்பேன். இந்த ஹெச் அப்படின்னு போட்டுக்கிறதெல்லாம் என்னென்னா ஹோம். ஏன்னா எல்லா பணத்தையுமே நம்ம வந்து பேங்க்லேயும் வச்சுக்க போகிறதில்ல, எல்லா பணத்தையும் வீட்லேயும் கொண்டு வர போகிறதில்ல. ஸோ சில பணங்கள் தான் வீட்டில் இருக்கிற கவர்ஸ்குள்ளே நம்ம வீட்டு செலவுகளுக்காக போடுவோம். அது என்னென்ன அப்படின்னு நான் எனக்கு ஒரு கன்வீனியண்ட்டாக வச்சுக்கணுங்கிறதுனால ஹெச் அப்படின்னு ஹோம் அப்படிங்கிறத நான் அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இதில் எந்தெந்த செலவுகளுக்கு பக்கத்தில் நான் இந்த ஹெச் போட்டுக்கணும் அதெல்லாம் நான் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வர அமௌண்ட்ஸு. ஸோ அதுலேயுமே வந்து ஹெச் மைனஸ் அப்படின்னு போட்டு ஒரு அமௌண்ட் இங்கே நான் இங்கே போட்டிருப்பேன். அது என்ன அப்படின்னா, சில பேமெண்ட்ஸ்லாம் நம்ம இப்போல்லாம் ஆன்லைனில் பண்ணிடுறோங்கிறதுனால அந்த செலவுகளுக்கு உண்டான பணத்தை நான் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரணுங்கிற அவசியம் இல்லை. ஸோ அதனால் அந்த கேட்டகரியில் அந்த அமௌண்ட்டை மட்டும் நான் மைனஸ் பண்ணிப்பேன். அதனால் அந்த ஹெச் மைனஸ் அந்த அமௌண்ட்டுன்னு நான் இங்கே போட்டிருக்கேன். ஸோ இந்த ஷார்ட் ஃபார்ம்ஸ்லாம் என்னோட ஒரு புரிதலுக்காக. ஏன் அப்படின்னா
இந்த இந்த சிடி, பிஇ, அப்புறம் எல்எஸ்டி இதெல்லாம் என்னென்னா, இங்கே நீங்கள் நெக்ஸ்ட் பார்க்குறீங்களே இந்த பர்சனல் எக்ஸ்பென்சஸ், லாங் டேர்ம் சேவிங்ஸ், ஷார்ட் டேர்ம் சேவிங்ஸ், இதோட ஒரு ஷார்ட் ஃபார்ம்ஸ் தான் இதெல்லாம். ஸோ இதில் என்னென்னா, ஒரு என்டையர் ஃபினான்ஷியல் இயருக்கு பட்ஜெட் போட்டு ஃப்ரீஸ் பண்ணதுக்கப்புறம் எனக்கு ஜஸ்ட் ஒரு ஓவர்லுக் மாதிரி எனக்கு தெரியணும். என்னோடய பர்சனல் எக்ஸ்பென்சஸ் எவ்வளோ சதவீதம் பிடிச்சிருக்கு, என்னோடய லாங் டேர்ம் சேவிங்ஸ் எவ்வளோ இருக்குது, என்னோடய ஷார்ட் டேர்ம் சேவிங்ஸ் எவ்வளோ ஆயிருக்கு, அப்புறம் ரிட்டையர்மெண்ட் சேவிங்ஸ் எவ்வளோ பண்ணுறோம் இந்த பட்ஜெட் மூலிமா, டேக்ஸ் எந்த அளவுக்கு போகுது, சேரிட்டி அண்ட் டெம்பிளுக்கு எவ்வளோ அப்படின்னு ஒரு 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 ரஃப் ஐடியா எனக்கு கிடைக்கும். ரஃப் ஐடியா இல்லை, இதுதான் வந்து ப்ரொஜெக்டட் பர்சன்டேஜ் ஓவராலாக. ஸோ இதில் வந்து எனக்கு க்ளீனாகவே தெரிஞ்சிடும் என்னோடய டோட்டல் எக்ஸ்பென்சஸ் இது தான், இந்த பர்சன்டேஜ் அப்படிங்கிறது எனக்கு இங்கே வந்துடும். டோட்டல் சேவிங்ஸ் எல்லா சேவிங்ஸையும் நான் இங்கே கூட்டி வருது. இந்த டோட்டல் எக்ஸ்பென்சஸ்ங்கிறது இன்க்ளூசிவ் ஆஃப் டேக்ஸ் எல்லாமே சேர்த்து. இந்த டோட்டல் சேவிங்ஸுங்கிறது இந்த லாங் டேர்ம், ஷார்ட் டேர்ம், ரிட்டையர்மெண்ட் எல்லாமே ஒரு சேமிப்பு தானே. ஸோ அதனால் அதெல்லாம் டோட்டல் சேவிங்ஸ் எவ்வளோ பர்சன்டேஜ் வருதுங்கிறது எனக்கு தெரியணும். ஸோ அப்புறம் இதை வித்தவுட் டேக்ஸை நம்ம பார்த்தோம்னா, டேக்ஸ் மட்டும் எக்ஸ்க்ளூட் பண்ணிட்டு என்னோட மாதாந்திர அமௌண்ட்டில் எவ்வளோ எக்ஸ்பென்சஸ்க்கு போகுது, எவ்வளோ சேமிப்புக்கு போகுதுங்கிற ஒரு ஐடியா எனக்கு இங்கே கிடைக்கும். ஸோ இங்கே பார்த்தோன்னா டோட்டல் எக்ஸ்பென்சஸ் வந்து 39% இருக்குது, டோட்டல் சேவிங்ஸ் வந்து 61% இருக்குது. ஸோ கடைசியாக எனக்கு நிறைவாக ஒரு பட்ஜெட் முடிக்கும் போது எந்த அளவுக்கு என்னோடய சேவிங்ஸ் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறது தான் நான் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுவேன். ஸோ சேவிங்ஸோட பர்சன்டேஜ் இன்க்ரீஸாக இருந்ததுன்னா ஐல் பி மோர் ஹாப்பி. ஸோ சில சமயம் பண்ணுவேன், ஏதாவது விஷயங்களில் நம்ம அந்த டோட்டல் எக்ஸ்பென்சஸ்லேருந்து ஏதாவது எக்ஸ்பென்சஸை நம்ம அதாவது அத்தியாவசியம் இல்லாதது ஏதாவது இருந்ததுன்னா அதை கட் பண்ணிட்டு அதை சேவிங்ஸ்க்கு போடணுமான்னு நான் அந்த முயற்சியில் நான் ஈடுபடுறதுல எப்பயுமே எனக்கு ஒரு ஆர்வம் இருக்கும். ஸோ இதில் நம்மளுக்கு என்ன தெரியணும் அப்படின்னா, ஒன்று நம்ம கிளாரிட்டியாக இருக்கணும். நம்மளோட மந்த்லி இன்கம்மை நம்ம ஒரு ரெண்டாவே நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ஒன்று வந்து ஒரு பகுதி வந்து கண்டிப்பாக ஒரு மாதத்துக்கு நம்மளுக்கு இவ்வளோ தான் செலவாகும், இந்தந்த கேட்டகரிஸில் இவ்வளோ தான் ஃபிக்ஸடாக செலவாகுங்கிற ஒரு இது நம்மளுக்கு ஒரு ரஃபாக நம்மளுக்கு ஒன்று தெரியும். ஸோ அது என்னென்னங்கிறது அது ஒவ்வொரு ஃபேமிலி டு ஃபேமிலி டிஃபர் ஆகும். ஸோ நீங்கள் அதை லிஸ்ட் அவுட் பண்ணிக்கணும். அதை தவிர்த்து ஒரு பஃபர் அமௌண்ட்டாக ஒரு எக்ஸ்ட்ரா எக்ஸ்பென்சஸ்னு ஒன்று நீங்கள் வச்சுக்கலாம். அது எதுக்காக அப்படின்னா, நம்ம போட்டிருக்கிற ஒரு ஃபிக்ஸட் அமௌண்ட்டுக்கு திடீர் செலவுகள்னு ஏதானு வரும். அதை நம்ம எந்த கேட்டகரிலையுமே சேர்க்க முடியாது. ஸோ திடீர்னு ஒரு ஃப்ரிட்ஜ் ரிப்பேர் ஆகும், ஒரு வாஷிங் மிஷின் ரிப்பேர் ஆகும். ஸோ அது மாதிரியான ஒரு ப்ளம்பிங் ஒர்க் இருக்கும். அது மாதிரி ஒரு திடீர்னு ஒரு எக்ஸ்பென்சஸ் வரும், இல்லை திடீர்னு நீங்கள் எங்கேயானு வெளியில் போக வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்படலாம். அது மாதிரி ஏதானு எதிர்பாராத சில செலவுகள் வரும். அதுக்காகவும் ஒரு தனியாக எடுத்து வைக்கணும். ஸோ இந்த ஃபிக்ஸட் அமௌண்ட், இந்த எதிர்பாராத செலவுகளுக்குன்னு ஒரு பஃபர் அமௌண்ட்டும் எடுத்து வச்சதுக்கப்புறம் மிச்சமுள்ள ஒரு அமௌண்ட்டு நம்மளுக்கு எப்பயுமே இருக்கும். அது வேணால் ஒரு ஆரம்ப காலகட்டத்தில் நம்ம ஃபஸ்ட்டு சேலரி வாங்குறப்பயோ இல்லை நம்ம வேலைக்கு முதல்ல போய் முதல் வருஷங்களில் 2ஆம் வருஷங்களில் வேணால் ஒரு ரொம்ப டைட்டாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் போக போக யூஷுவல் நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு வர அந்த மந்த்லி வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரதுன்னு இல்லை, நம்மளுக்கு மந்த்லி சேலரி வர அமௌண்ட்டை வந்து எல்லாமே வீட்டு செலவுக்கு ஆகும்னு நம்ம சொல்ல முடியாது. அதில் சில அமௌண்ட் மிஞ்சும். ஸோ அது என்னங்கிறத, அந்த மிஞ்சர் அமௌண்ட் எவ்வளோ அப்படிங்கிறது உங்களுக்கு க்ளீனாக தெரியும். அது எப்படி தெரியும் அப்படின்னா, உங்களுக்கு இந்த ஃபஸ்ட்டு பார்ட் உங்களோட பர்சனல் எக்ஸ்பென்சஸ், அந்த வீட்டு செலவுகள்லாம் என்னென்ன, அந்த எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டுக்கும் ஒரு பஃபர் அமௌண்ட்டுக்கு வைக்கணும்னு சொல்கிறேன் இல்லையா, அந்த அமௌண்ட்டும் சேர்த்து ஓரளவுக்கு எவ்வளோ ஆகுங்கிறத உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிருக்கணும். அது தெரிஞ்சதுனாவே இந்த டோட்டல் உங்களுக்கு மந்த்லி இன்கம்லேருந்து இதை மைனஸ் பண்ணிட்டா மிச்சம் ஒரு அமௌண்ட் இருக்கும். அந்த அமௌண்ட்டை தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இது மாதிரி சேவிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கோ, இல்லை ஒரு புதுசாக ஒரு கேட்டகரி ஆரம்பிக்கிறதுக்கோ, இல்லைனா ஒரு நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் இயரில் ஏற்கனவே போட்டிருக்கிற அந்த பர்சனல் எக்ஸ்பென்சஸில் காய்கறியில், பழங்களில், இல்லை க்ராசரிஸில் நீங்கள் விலைவாசி அதிகமாக இருக்குது, நான் அதில் அமௌண்ட் ஏற்றணுன்னா எப்படி ஏற்ற முடியும்? ஸோ இந்த எக்ஸ்ட்ராவாக இருக்கிற அமௌண்ட்டை தூக்கி தான் நம்ம அதில் போட முடியும். ஸோ அதனால் இது நம்மளுக்கு தெளிவாக தெரியணும். நம்மளோட பர்சனல் எக்ஸ்பென்சஸ் போக மிச்சம் என்ன அமௌண்ட் இருக்குங்கிறது நம்மளுக்கு தெளிவாக தெரியணும். அது தெரிஞ்சாவே நம்ம லீக்கேஜை முக்கால்வாசி நம்ம கண்ட்ரோலுக்கு கொண்டு வரலாம். அதே மாதிரி நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், நம்ம இந்த வீடியோவில் எப்படி நம்மளோட சேமிப்பை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படின்னு. சேமிப்பை இன்க்ரீஸ் பண்ணுறது மாத்திரம் இல்லை, நம்மளுக்கு ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு தேவைகள் வரும். ஸோ கல்யாணம் ஆனப்புறம் அது ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அந்த ஃபேமிலிக்குள்ளே உண்டான செலவுகள் மாத்திரம்தான் இருக்கும். டக்குன்னு ஒரு குழந்தையே பிறந்ததுன்னு வச்சுங்களேன், டக்குன்னு அதுக்குண்டான மருத்துவ செலவுகள் ஒன்று வருது. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஸ்கூல் செலவுகள் வருது. அது மாதிரி ஒவ்வொரு செலவுகள் வி கேன் ஃபோர்ஸி. அப்புறம் நம்மளோட செலவுகள் பார்த்தோம் அப்படின்னா, நம்ம பென்ஷனுக்குன்னு எடுத்து வைக்க வேண்டியதாக இருக்கலாம். ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு வரும். ஸோ இந்த விஷயங்களுக்கெல்லாம் நம்ம பணம் எடுத்து வச்சு ஆகணும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, எதுவுமே மேஜிக் இல்லை.
திடீர்னு ஒரு 10-15 வருஷம் கழிச்சு எனக்கு ஒரு அமௌண்ட் தேவை ஒரு விஷயத்துக்காக. அந்த அமௌண்ட் வந்து நம்ம எதுவும் மேஜிக் பண்ணால் எனக்கு வரப்போகிறது இல்லைங்கிறதுல ஐ எம் வெரி ஷுவர். ஸோ என்ன இன்றைக்கி எடுத்து வச்சா தான் உண்டு. 2 விதமாக எடுத்து வைக்கலாம். என்ன இன்னும் 10-15 வருஷம் இருக்கே, நம்ம ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் எடுத்து வைக்கலாம்னா அப்பயும் தாராளமாக எடுத்து வைக்கலாம். என்ன அப்படின்னா நீங்கள் நிறைய அமௌண்ட் எடுத்து வைக்கணும் இல்லையா? ஏன்னா நம்பர் ஆஃப் இயர்ஸ் உங்களுக்கு இருக்கிறது இன்னும் 5 வருஷம் தான் உங்களோட கோலுக்கு. அதனால் நீங்கள் மாதம் நிறைய அமௌண்ட்டை நீங்கள் எடுத்து வச்சா தான் உங்களோட கோலை நீங்கள் ரீச் பண்ண முடியும். அப்போ ரொம்ப அவசரப்படணும். ஸோ நான் கடைசி நேரத்தில் நான் என்னை ரொம்ப குழப்பிக்கிறதுக்கோ ரொம்ப அவசரப்படுத்துறதுக்கோ நான் விரும்பலை. ஸோ எனக்கு வந்து ஸ்லோ அண்ட் ஸ்டடி ரொம்ப கூல் அண்ட் ரிலாக்ஸ்டாக நான் போகணும்னு நான் விரும்புகிறேன். ஸோ அதனால தான் பல வருடங்களுக்கு முன்னாடியே நான் முன்னாடி போன வீடியோலையும் சொல்லிட்டு இருந்த மாதிரி எவ்வளோ எடுத்து வைக்கிறோங்கிறது முக்கியம் இல்லை, எவ்வளோ சீக்கிரமாக நம்ம எடுத்து வைக்கிறோங்கிறது முக்கியம்னு. ஸோ அந்த கான்செப்டில் தான் நான் என்ன பண்ணுவேன்னா ஒரு 10-15 வருஷங்களுக்கு முன்னாடியே சீக்கிரமாகவே அது இவ்வளோ பெரிய தொகையாக தான் இருக்கணுங்கிறதில்ல, எனக்கு அந்த மிச்சமாக இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, ஒரு 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 பார்ட்டை எவ்வளோ இருக்கோ அந்த இதில் எவ்வளோ ஸ்ப்ளிட் அப் பண்ண முடியும் ஒவ்வொரு கோலுக்கும். ஸோ சில சமயங்களில் அது ஒரு 1000 இருக்கலாம், 2000 கூட இருக்கலாம். நான் அதுக்காக கவலையே பட மாட்டேன். ஸோ இருக்கிற என்ன அமௌண்ட்டோ அதில் தான் நம்ம சேவ் பண்ண முடியும். அதுக்கு தகுந்தாப்புல தான் நம்மளுடைய கோல்ஸையும் நம்ம ஃபுல்ஃபில் பண்ணிக்க முடியும். ஸோ அதனால் நான் அந்த சின்ன அமௌண்ட்டாக இருந்தாலுமே நான் அதை ஜஸ்ட் ஓப்பன் பண்ணி விட்டுடுவேன் அந்த கோலை. ஸோ தட் அது ஓப்பன் பண்ணால் அதில் அப்படியே அமௌண்ட் ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு மாதமும் அதில் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ நம்மளுக்கு ஒரு ஃபோர்ஸி பண்ண முடியும். ஓகே, நம்ம கோலை ரீச் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு 15 வருஷம் கழிச்சு நம்மளுக்கு இவ்வளோ அமௌண்ட் தேவை. இப்போதைக்கு நம்ம ஒரு 5-6 வருஷம் கடந்திருக்கோம், இவ்வளோ அமௌண்ட் வரைக்கும் சேர்ந்துருக்கு, இன்னும் இவ்வளோ சேர்க்கணுங்கிற அந்த ஒரு அவேர்னஸ் இருக்கும் நம்மளுக்கு. ஸோ எப்படி நம்ம சேமிப்பை இன்க்ரீஸ் பண்ணலாம், இல்லைன்னா எப்படி வந்து ஒவ்வொரு புது தேவைகள் நம்மளுக்கு இருக்குது, அந்த புது தேவைகளுக்கு முன்கூட்டியே நம்மளுக்கு எப்படி ஒரு 10 வருஷங்களுக்கு முன்னாடியே ஒரு 15 வருஷங்களுக்கு முன்னாடியே கூட அந்த கோலை ரீச் பண்ணுறதுக்கு முன்னாடியே எப்படி நம்ம எடுத்து வைக்கிறது அப்படிங்கிற ஒரு கொஷனுக்கு என்னோட ஆன்சர் என்ன அப்படின்னா, நம்மளுக்கு யூஸ்வலாக நம்ம வந்து நம்மளுக்கு முதல் மாத சம்பளமோ இல்லை முதல் வருடத்தில் நம்மளுக்குன்னு ஒரு பேக்கேஜ் இருந்திருக்கும் இல்லையா, அந்த சம்பளமும் நம்ம ஒரு 10 வருஷம் 15 வருஷம் கழிச்சு இருக்கிற சம்பளமும் கண்டிப்பாக ஒரு வேறுபாடு இருக்கும், அதில் ஒரு முன்னேற்றம் இருக்கும். ஸோ முதல் வருஷம் வாங்கிட்டு இருந்த சம்பளமே நம்ம ஒரு 20 வருஷம் கழிச்சு நம்ம அதே சம்பளத்தை வாங்க போகிறதில்ல. ஸோ என்ன நம்மளுக்கு ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா, நம்மளுக்கு இன்க்ரிமெண்ட்ஸ் வரலாம். ஒரு வருஷத்துக்கும் அடுத்த வருஷத்துக்கும் இன்க்ரிமெண்ட்ஸ் வரலாம். சில வருஷங்கள் வராமல் கூட இருக்கலாம், அது ஃப்ளாட்டாகவே கூட இருக்கும். ஸோ இன்க்ரிமெண்ட்ஸ் ஒரு சோர்ஸ். வேறு என்ன சோர்ஸ் நம்மளுக்கு இருக்குது? நம்மளுக்கு வந்து ஒரு சில வருஷங்கள் கழிச்சு ப்ரொமோஷன்ஸ் வரலாம். ஸோ அப்படி ப்ரொமோஷன்ஸ் வந்தது அப்படின்னா அந்த ப்ரொமோஷன்ஸ் வந்து ஒரு லம்பான ஒரு அமௌண்ட்டாக இருக்கும் நம்மளோட பேக்கேஜ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு. ஸோ ப்ரொமோஷன்ஸ் மூலிமா நம்மளுக்கு அமௌண்ட்ஸ் வரலாம். வேறு எது மூலிமா வரலாம் அப்படின்னா, மூணாவது பார்த்தோம் அப்படின்னா ஒன் டைம் போனஸ் சில கம்பெனிஸில் கொடுக்கலாம். ஸோ அந்த ஒன் டைம் போனஸ் மூலிமா வரலாம். சரி, அதுவும் இல்லை அப்படின்னா நம்மளே பிடிச்சி ஒரு கம்பெனிலேருந்து இன்னொரு கம்பெனிக்கு நம்ம ஜாபை நம்ம ஒரு ப்ரொஃபஷ்னல் ரீதியாகவோ இல்லைன்னா நம்மளோட பேக்கேஜ் ரீதியாகவோ நம்ம மாற்றி அமைச்சுக்கணும்னு வேறு ஒரு புது ஜாபுக்கு நம்ம போகிறப்ப அப்போ வந்து ஒரு பேக்கேஜ் சேஞ்ச் அங்கே நடைபெறும். ஸோ அதன் மூலிமா நம்மளுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டு நம்ம இருந்ததை விட, எல்லாமே நான் இப்போ சொல்கிறதெல்லாம் நம்ம இருக்கிறத விட ஒரு ஃபினான்ஷியல் இயருக்கும் அடுத்த ஃபினான்ஷியல் இயருக்கும் நான் சொல்லிகிட்டு இருக்கேன், இல்லை அடுத்து வரப்போகும் ஃபினான்ஷியல் இயருக்கும் ஒரு எக்ஸ்ட்ரா அமௌண்ட் வருமே, அது எந்தெந்த சோர்ஸ்லேருந்து வருங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ அப்போ வேறு ஒரு புது ஜாபு போகிறப்ப அதன் மூலிமா ஒரு பேக்கேஜ் இன்க்ரீஸ் வந்ததுன்னா அதன் மூலிமா நம்மளுக்கு வரும். கடைசியாக இன்னொன்று என்ன ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குன்னா, நீங்கள் ஒரு ஆன்சைட் போகிறீங்க அப்படின்னா ஒரு ஷார்ட் டேர்ம் போனாலும் சரி, ஒரு லாங் டேர்ம் போனாலும் சரி, ஸோ அங்கே போகிறதுனால அங்கே உங்களுக்கு ஒரு அமௌண்ட் வரும். ஈவன் ஒரு 2 மாதம் ஒரு 3 மாதம் போயிட்டு வந்தால் கூட ஒரு எக்ஸ்ட்ரா அமௌண்ட் வரும். ஸோ அந்த அமௌண்ட்டும் உங்களுக்கு இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் நம்மளுக்கு சோர்ஸ். நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இந்த 12 வருஷமாக நான் என்னோட இந்த பர்சனல் எக்ஸ்பென்சஸ்ன்னு பார்க்குறீங்க இல்லையா, ஒரு பர்சனல் எக்ஸ்பென்சஸ்னால் வீட்டு தேவைகளுக்கு உண்டான செலவு. இது வந்து ஆல்மோஸ்ட் நான் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வர அமௌண்ட்டு ஏறத்தாழ ஒரு 100கள்லையோ இல்லை வெகு சில ஆயிரங்கள் தான் வந்து டிஃபர் ஆகுமே தவிர, மிச்சபடி அந்த நான் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வர அமௌண்ட் 12 வருஷமாக அதே அமௌண்ட்டு தான். அதில் ஒரு பெரிய மாற்றம்னு இல்லை. அதில் அப்படியே மாற்றம் இருந்தாலும் அது எதன் மூலிமா வந்திருக்கும்னா, விலைவாசி உயர்வு ஏதானு இருந்ததுன்னா அதுலேருந்து வந்திருக்கும். ஸோ அது யூஸ்வலாக பார்த்தோம் அப்படின்னா காய்கறிகளில், பழங்களில், இல்லை க்ரோசரிஸில், இல்லை வேறு எதுலையாவது. ஸோ அது மாதிரி ஏறினதாக மாத்திரம்தான் இருக்குமே தவிர, மிச்சபடி என்னோட பர்சனல் எக்ஸ்பென்சஸ்க்கு உண்டான அந்த ஒரு லைஃப் ஸ்டைலை நான் வந்து ஒரு ஃபிக்ஸட் பண்ணிக்கிட்டேன். ஓகே, ஸோ இதுதான் வாழ்வாதாரம், இந்த வாழ்வாதாரத்துக்கு இதையே அதிகப்படி அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த லைஃப் ஸ்டைலை நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன்.
ஸோ என்னதான் நான் அந்த பர்சனல் எக்ஸ்பென்சஸ் வந்து ஒரு கட்டுக்குள்ளே ஒரு ஒரு ஒரே மாதிரியான ஒரு லைஃப் ஸ்டைலை வந்து ஒரு மோர் தேன் 10 இயர்ஸாக நான் இருந்துக்கிட்டு இருந்தாலும் நான் அதை ஃபிக்ஸட் பண்ணிக்கிட்டேன். ஸோ அதை ஃபிக்ஸட் பண்ணதுனால மிச்சம் நான் இப்போ சொன்னேன் இல்லையா, ஒரு 5 வழிகளில் நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா சோர்ஸ்லேருந்து ஒரு அமௌண்ட் வருஷம் மாறலாம் அப்படின்னு. அந்த அமௌண்ட் எது இதெல்லாம் வருதோ அது எல்லாத்தையுமே நான் ஒவ்வொரு வாட்டியும் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, என்னோட எதர் ஏதாவது கூட எக்ஸிஸ்டிங் பர்சனல் எக்ஸ்பென்சஸில் ஏதாவது இன்க்ரீஸ் பண்ணணுன்னா அதுக்கு அதில் போடுவேன். இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு புது கோலை ஆரம்பித்து அந்த கோலுக்கு நான் போட்டுக்கிட்டே இருப்பேன். ஸோ டாப் அப் பண்ணுறதும் எல்லாமே அதே மாதிரி தான். ஸோ அதுதான் என்னோட தம் ரூலாக வச்சுட்டு இருந்தேன். லைஃப் ஸ்டைல் ஃபிக்ஸட், வேரஸ் ஒவ்வொரு வாட்டியும் வர எக்ஸ்ட்ரா அமௌண்ட்ஸ் வந்து என்னோட சேவிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு போகும். இதுதான் வந்து தம் ரூலாக நான் வச்சுக்கிட்டு இருந்தேன். ஸோ லைஃப் ஸ்டைலில் வந்து நான் ஃபிக்ஸடாக வச்சுக்கிட்டேன் அப்படிங்கிறதுனால நான் ரொம்ப சிம்பிளாலாம் இருந்தேன்னு சொல்ல முடியாது. ஸோ சிம்பிள் இல்லை அத்தியாவசிய தேவைகளுக்கு மாத்திரம்தான் நான் என்னோடய வாழ்வாதாரத்தை வச்சுருக்கேன் அப்படின்னா அது கண்டிப்பாக அது சரியாக பொருந்தாது. ஏன்னா அத்தியாவசிய தேவைகளுக்கு உண்டான வாழ்வாதாரங்கிறது ரொம்ப ரொம்ப அதுக்கு வந்து இவ்வளோ பணம் தேவையில்லை. அது வந்து அதோட லெவலே வந்து ரொம்ப கீழே இருக்கும். ஸோ நம்ம பார்த்தோம்னா நாமளே வந்து நம்மளோட பாரை வந்து இட்ஸ் லைக் லாங் ஜம்பில் குதிக்கிறது மாதிரி தான். ஒரு வாழ்க்கையை ஆரம்பிக்கும் போதே வந்து அந்த பாரை வந்து இவ்வளோ இருந்தால் தான் ஒரு லைஃப் ஸ்டைல், இவ்வளோ இருந்தால் தான் சமூகத்தில் மதிப்புன்னு நம்மளே வந்து ஒரு பாரை வந்து ஒரு ஹையர் எண்டாக நம்ம தூக்கி வச்சுக்கிட்டோமோ, நம்மளும் அதை தாண்டி பார்க்குறது மாத்திரம் இல்லாமல் நம்மளோட குழந்தைகளையும் நம்மளுடைய சந்ததிகளையும் சேர்த்து அதை தாண்ட வைக்கிறோமோ அப்படிங்கிற ஒரு தாட்டும் என்கிட்ட எனக்கு எப்பயுமே இருந்தது உண்டு. ஒரு ஃபிக்ஸட் லைஃப் ஸ்டைல் தான் நான் வச்சுருக்கேன் நான். ஸோ அதனால தான் என்னால் நிறையா சேமிக்க முடிகிறது. நீங்கள் என்னோடய ஷீட்டில் சில கேட்டகரிஸ்லாம் பார்ப்பீங்க. இப்போவே வந்து இந்த இதுக்கு அவசியமா, இப்போவே இந்த கோல் அவசியமா, அது எப்படி முடியறதுன்னா அதெல்லாம் இதனால தான் முடியறது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா என்னோட ஒரு சார்ட் மாதிரி கொடுத்துருக்கேன், பை சார்ட் மாதிரி. இது வந்து ஜஸ்ட் ஒரு மாத்திரத்திலே வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ இது எந்த கேட்டகரியில் நம்மளுக்கு அதிகமாக செலவாகுது, வாஸ்தவமாக குறைச்சலாக இருக்க வேண்டிய கேட்டகரி கண்டிப்பாகவே பர்சன்டேஜ் குறைச்சலாக இருக்கான ஒரு பிக்டோரியல் வியூவாக பார்த்தோன்னா எதுவுமே வந்து நம்மளுக்கு ஈஸியாக புரியும். ஸோ அதனால் நம்மளுக்கு பார்க்குறப்பே தெரியும், ஏதோ ஒரு பெருசாக ஒரு போர்ஷன் இருக்கே, அது என்ன பர்சன் பார்த்தோன்னா அது ரிட்டையர்மெண்ட் கார்பஸாக இங்கே இருக்குது. இல்லை இன்னொன்று பெருசாக பார்த்தோன்னா அது டேக்ஸ் இருக்குது, நம்ம அதை தவிர்க்கவும் முடியாது. இன்னொன்று பெருசாக இருக்கிறது வந்து பர்சனல் சேவிங்ஸ் விச் இஸ் ஃபைன். ஸோ அது மாதிரி பார்க்கணும். இதில் என்டர்டெயின்மெண்ட்லாம் பார்த்தோம் அப்படின்னா 2% தான் இருக்குது. ஸோ அதனால் விச் இஸ் ஓகே. பட் இது என்டர்டெயின்மெண்ட் வந்து எனக்கு ஹாஃப் ஆஃப் தி பை சார்ட்டை கவர் பண்ணியிருந்தது, இல்லை 1/4 வந்து அது பண்ணியிருந்தது அப்படின்னா தென் ஐ ஹேவ் டு திங்க் அபவுட் ரீஷஃப்லிங் மை ஃபினான்ஷியல் பட்ஜெட். ஸோ அடுத்து வர்றது எல்லாமே இந்த ஃபிக்ஸட் டெபாசிட் அண்ட் ஆர்டி. ஸோ இதில் நம்ம மெயினாக கான்சன்ட்ரேட் பண்ண போகிறது எஃப்டிஸ் அண்ட் ஆர்டிஸ் தான். ஏன்னா அதான் ஷார்ட் டேர்ம். நான் முன்னமே சொல்லியிருந்தது மாதிரி நம்மளோட சேவிங்ஸ் வந்து ஷார்ட் டேர்மாக சிலது இருக்கும், மீடியம் டேர்மாக இருக்கும், லாங் டேர்மாக இருக்கும்னு. ஸோ இந்த என்னோட மந்த்லி ஃபினான்ஸ் பட்ஜெட் ஃப்ரீசிங் பொறுத்த வரைக்கும் எல்லாமே நான் எஃப்டிஸ் அண்ட் ஆர்டிஸில் தான் வச்சுருக்கேன். ஏன்னா அது வந்து ஒரு சேஃபர் சைட். ஒரு காலமும் வந்து ஒரு வருஷம் 6 மாதத்துக்குள்ளே நம்மளுக்கு பணம் தேவை. நம்மளோட மந்த்லி நம்மளோட இயர்லி ஃபினான்ஷியல் காக அது தேவை அப்படிங்கிற பட்சத்தில் அதை வந்து ஒரு ஷேர் மார்க்கெட்லேயோ இல்லைன்னா மியூச்சுவல் ஃபண்ட்லேயோ நான் அதை போட முடியாது. ஏன்னா அதுக்குன்னு சில கால வரையறைகள்லாம் இருக்குது. அதாவது மியூச்சுவல் ஃபண்ட்லேருந்து ஒரு ப்ராஃபிட்டை பார்க்கணும், இல்லை அது எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு பார்க்குறதுக்கே வந்து ஒரு 3லேருந்து 4 வருஷமாவது மினிமம் ஆகும். ஸோ அது மாதிரி எனக்கு ஒரு 4-5 வருஷத்துக்கு ஒரு பணம் தேவை இல்லைன்னா அதை நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் போடலாம். பட் குறுகிய காலத்தில் வரணும் அப்படின்னா, பணமும் சேஃபாக இருக்கணும் அப்படின்னா ரிஸ்க் ஃப்ரீ வந்து இந்த எஃப்டிஸ் அண்ட் ஆர்டிஸ் தான். ஸோ அதே மாதிரி வைஸ் வர்ஸா ஒரு லாங் டேர்ம் கோலை வந்து திருப்பி எஃப்டி ஆர்டியில் நம்ம கலக்க முடியாது. ஏன்னா எஃப்டி ஆர்டியில் பர்சன்டேஜ் ரொம்ப கம்மி. இந்த மெயினாக ஏன் இந்த எஃப்டி ஆர்டினா, இன்னொரு தம் ரூல், நான் எப்படி எனக்கு மணி லீக்கேஜ் ஆகாமல் இருந்தது அப்படின்னு சொல்லணும்னா அதுக்கு ஒன் ஆஃப் த ரீசன் வந்து இந்த எஃப்டிஸ் அண்ட் ஆர்டிஸ் தான். அது என்ன அப்படின்னா, ஸோ இந்த எஃப்டிஸ் அண்ட் ஆர்டிஸ் ஒரு ரொம்ப பவர்ஃபுல் டூல். ஏன் அப்படி நான் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இந்த ஆர்டியோட ஒரு மெயின் பெனிஃபிட் என்னன்னா உங்களோட அமௌண்ட்டை லாக் பண்ணுறது தான். ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா, எனக்கு என்னோடய பட்ஜெட்டை வந்து மார்ச்லேயே நான் ஃப்ரீஸ் பண்ணிவிடுவேன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அந்த ஏப்ரல் ஃபஸ்ட் வீக்கில் ஒரு 5 தேதிக்குள்ளேயே அந்த என்டையர் வருஷத்துக்கு உண்டான ஆர்டிஸ் எல்லாம் நான் அன்றைக்கே ஓப்பன் பண்ண ஆரம்பிச்சிருவேன்.
அன்றைக்கி ஓப்பன் பண்ணுறது தான். இந்த ஆர்டி 12 மாதத்துக்கு போகணும், இந்த ஆர்டி 9 மாதத்துக்கு போகணும் அப்படிங்கிறது. ஸோ மோஸ்ட்லி நிறையாது 12 மாதம் ஆர்டியாக தான் இருக்கும். சிலது 6 மாதம் ஆர்டி இருக்கும், சிலது 9 மந்த்ஸ் ஆர்டி இருக்கும். ஸோ அப்படி போகிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு ஒரு மாதத்தை நான் ஆரம்பிக்கும் போதே முதல் 5 நாள் வரைக்கும் தான் வந்து எனக்கு சேலரி கிரெடிட் பண்ண அமௌண்ட் பேங்க்கில் இருக்கும். ஸோ வித்தின் தட் 5 days என்ன ஆகும்னா, எல்லா அமௌண்ட்டும் அந்தந்த ஆர்டியில் போய் உக்காந்துரும். ஸோ ஒவ்வொரு தேவைகளுக்கு உண்டான ஆர்டியில் போய் உட்காந்துடுறதுனால கையில் வந்து எஞ்சி இருக்கிறது என்னமோ அந்த 10%ஓ 15%ஓ உள்ள அமௌண்ட் மட்டும்தான். மிச்சம் எல்லா அமௌண்ட் 80-85% ஆஃப் தி அமௌண்ட் வில் கெட் லாக்டு ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி மந்த். ஸோ அப்படி தான். ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் அந்த மிச்சம் இருக்கிற அமௌண்ட் என்னவாக இருக்கும்? நீங்கள் எதானோ ஆன்லைனில் வந்து நீங்கள் பேமெண்ட் பண்ணணும், ஒரு இபிக்கு பே பண்ணுறதோ, இல்லைனா கேபிளுக்கு பே பண்ணுற ஒரு அமௌண்ட்டோ, இல்லைனா உங்களுக்கு மொபைலுக்கு டாப்அப் பண்ணுற அமௌண்ட்டு, உங்களோட இன்டர்நெட்டுக்கு கொடுக்கக்கூடிய அமௌண்ட்டு, இல்லை ஒரு எக்ஸ்ட்ரா மந்த்லி ரிஸ்க் எக்ஸ்பென்ஸ்ன்னு எதானு வச்சுருப்பீங்களே ஒரு சின்ன அமௌண்ட், அந்த அமௌண்ட்டு, ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்கு, இது மாதிரி பில்ஸ் ரிலேட்டடாகவும் ஒரு என்டர்டெயின்மெண்ட் அண்ட் ரிஸ்க் எக்ஸ்பென்ஸ் ஒரு மந்த்லிக்கு அப்படின்னு ஒரு பஃபர் அமௌண்ட் இது மாத்திரம்தான் கையில் இருக்கும். அதோட பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி, ரொம்ப குறைச்ச அமௌண்ட்டு தான் இருக்கும். ஸோ நீங்கள் நினச்சா கூட உங்களால் எக்ஸ்ட்ராவாக எதுவுமே செலவு பண்ண முடியாது. வீட்டில் போட்டிருக்க கவர்ஸ் அதனுடைய செலவுகளுக்கு போயிடும். ஏற்கனவே முக்கால்வாசியான ஒரு 80-85% அது அமௌண்ட் வந்து ஆர்டி மூலிமா லாக் ஆகிடும் உங்களுக்கு ஈச் அண்ட் எவ்ரி மந்த்தும். அதே மாதிரி மிச்சம் இருக்கிற அமௌண்ட் வந்து கரெக்டாக உங்களோட எந்த செலவுகளுக்கு எடுத்து வச்சுருக்கீங்களோ ஒரு பஃபர் அமௌண்ட்டோட அவ்வளோதான். ஸோ இதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா ஒரு செலவுகளுக்கு நான் ஆளாகவே மாட்டேன். அதுக்கு நான் ஒரு சான்ஸும் கொடுக்க மாட்டேன், அதில் போய் நான் உட்காரவும் மாட்டேன். ஸோ அப்போ எனக்கு வீண் செலவுங்கிறதுக்கு உண்டான ஒரு ஆப்ஷனே எனக்கு கிடையாது. ஏன்னா பணம் இருந்தால் தானே செலவு பண்ணுறது. பணமே கரெக்டாக செலவுகளுக்கு மாத்திரம்தான் இருக்குது. ஒரு பஃபர் அமௌண்ட் இருக்குன்னா அதில் அந்த பஃபர் அமௌண்ட்டுக்குன்னு ஒரு செலவுகள் வரத்தானே செய்யும். ஸோ அது மாதம் 1ஆம் தேதியே நான் அதை செலவு பண்ணிட்டு உட்கார முடியாது. ஏன்னா அடுத்த 30 நாள் நான் ஓட்டி ஆகணும். ஸோ அதனால் அது பார்த்து பண்ணுறதுனால என்ன ஆகும்னா, உங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து லீக்கேஜ் ஆகாமல் உங்களுக்கு அமௌண்ட் சேஃபாக இருக்கும். ஸோ ஒரு ஃபினான்ஷியல் இயர் ஆரம்பிக்க போகிறதுக்கு முன்னாடியே இந்த ஆர்டிஸ்லாம் போட்டுட்டு வந்தேன் இல்லையா, இந்த ஆர்டிஸ்லாம் மெச்சூர் ஆகி நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் இயர் எனக்கு மார்ச்சில் இருக்கும். ஸோ அப்போ அந்த மார்ச்சில் இருக்கிறப்ப என்ன பண்ணிவிடுவேன்னா, சில அமௌண்ட் உடனே பே பண்ணுறாப்புல இருக்கும், சில அமௌண்ட் வந்து அடுத்த ஃபினான்ஷியல் இயருக்கு நான் ஓட்டணும். ஸோ அப்போ வந்து இந்த எஃப்டிஸ் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த எஃப்டி நான் இதில் கொடுத்துருக்கிறது ஒன்று தான், இது ஃபார் இந்த கேட்டகரிக்காக. பட் ஆக்சுவலி என்னோடய ஆக்சுவல் எஃப்டிஸ் நான் இதில் கொடுக்கல, அதோட லிஸ்ட் இன்னும் அதிகம். ஸோ அப்போ என்ன பண்ணுவேன்னா, ஏப்ரல் அந்த 5 தேதிக்குள்ளே எனக்கு ஒரு சின்ன ஒரு ஒயிட் பேப்பரில் என்னோடய எஃப்டிஸோட எல்லா என்ன எஃப்டிஸ்லாம் போட்டிருக்கேங்கிறத நோட் பண்ணிப்பேன். எஃப்டியோட எந்த தேவைக்காக அந்த எஃப்டி இருந்தது. ஏன்னா பேங்க்கில் போட்டோம்னா நம்பர் மட்டும்தான் இருக்கும். அந்த பேங்க்கில் போய் நம்ம எஃப்டியோட ரெக்கார்ட்ஸை பார்க்கும்போது எந்த தேவைகளுக்குன்னு அதில் இல்லை, டிஸ்கிரிப்ஷன் மாதிரிலாம் அங்கே ஆப்ஷன் கொடுக்கல. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுவேன்னா, ஒரு ஒயிட் ஷீட்டில் என்னென்ன எஃப்டியோட அந்த டிஸ்கிரிப்ஷன், எந்த தேவைக்காக அந்த எஃப்டியை ஓப்பன் பண்ணேங்கிறது, எஃப்டியோட நம்பர் என்ன அமௌண்ட்டு, என்ன தேதிக்கு ஆரம்பித்தேன், என்ன தேதிக்கு அது கிரெடிட் ஆகி எனக்கு வரும். ஸோ அந்த மந்த் ஆஃப் டியூரேஷன் ப்ராக்கெட்டில் 12 months 9 months 6 monthsன்னு போடுவேன். ஸோ ஒரு பீரியட் ஆஃப் டைம் டக்குன்னு எனக்கு ஏதான ஒரு எஃப்டி வந்து முடிஞ்சு எனக்கு வந்திருக்குன்னா, அது எதுக்காகன்னு ஒரு 7-8 மாதம் கழிச்சு உங்களுக்கே தெரியாது அந்த அமௌண்ட் எதுக்காகன்னு. ஸோ இதே அந்த நம்பர் வச்சு இந்த ஷீட் வச்சு பார்க்கும்போது ஓகே இந்த எஃப்டி நம்மளுக்கு முடிஞ்சு வந்திருக்குன்னு தெரியும். அதே மாதிரி தான் ஆர்டியும். ஸோ இந்த ஆர்டியோட அமௌண்ட் கிரெடிட் ஆகிருக்கு அப்படிங்கிறதும் உங்களுக்கு தெரியும். ஸோ ஒரு பக்கத்தில் ஃபுல்லாக எஃப்டிஸோட நம்பர்ஸ், இன்னொரு பேக் சைடில் அந்த ஷீட்டில் ஃபுல்லாக ஒரு ஆர்டிஸோட எல்லா லிஸ்ட்டையும் நான் அதில் வச்சுருப்பேன். ஸோ அப்புறம் இங்கே கீழே பார்த்தோன்னா, இதில் பார்த்தோம் ஆர்டிஸில் என்னென்னலாம் இருக்குங்கிறத நான் இங்கே போட்டிருப்பேன். நெக்ஸ்ட் வந்து பேங்க்கில் சில கேஷ் நம்ம வைக்கிறாப்புல இருக்கும். வீட்டுக்கு எடுத்துகிட்டு வர பணத்தை தவிர்த்து பேங்க்லேயே சில கேஷஸ் இருக்கும். அது எதுக்காகலாம் இருக்குங்கிறதையும் நான் இங்கே மென்ஷன் பண்ணியிருப்பேன். அப்புறம் சேவிங்ஸ்லாம் எதெல்லாம் எந்தெந்த கேட்டகரிலாம் என்னோடய சேவிங்ஸ் அப்படின்னு நான் சேர்க்குறேங்கிறத நான் அதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இது வந்து என்னோடய கேல்குலேஷன்ஸ்க்காக. ஏன்னா நான் எல்லாமே வந்து டேக்ஸ், இன்சூரன்ஸ் எல்லாமே இன்க்ளூட் பண்ணதுனால மொத்த டிடக்ஷன் என்னோடய சேலரியிலேருந்து போகிறது அப்படிங்கிறது எனக்கு தெளிவாக தெரியணும். ஸோ அதை வந்து நான் என்ன பண்ணுவேன்னா இங்கே க்ளீனாகவே கொடுத்துருவேன். அதாவது பிஎஃப், எம்ப்ளாயரோட
பிஎஃப், எம்ப்ளாயியோட பிஎஃப், எம்ப்ளாயரோட பிஎஃப் அப்படி ரெண்டுமே. கம்பெனி நீங்கள் கொடுக்குற பிஎஃப் ஒன்று, அப்புறம் எம்ப்ளாயர் உங்களோட பேரில் கொடுக்குற பிஎஃபோட அமௌண்ட் ஒன்று, அப்புறம் கிராஜுவேட்டி டிடெக்ட் ஆகும். பட் இட்ஸ் அ சேவிங் தான். ஒரே கம்பெனியில் நீங்கள் ஒரு 5 வருஷத்துக்கு மேலே இருந்தீங்கன்னாவே அது அந்த அமௌண்ட் உங்கள்கிட்ட தான் வரும். ஸோ அதனால் கிராஜுவேட்டி அது டிடெக்ட் ஆகும். அந்த அமௌண்ட்டு, டேக்ஸ் அமௌண்ட்டு ஒரு ரேண்டமாக ஒரு 2 வாட்டி வருஷத்தில் வந்து 6 மந்த்ஸ்க்கு அப்புறமாவே எப்பயாவது இந்த ப்ரொஃபஷனல் டேக்ஸுங்கிறது ஒன்று டெபிட் ஆகும். ஸோ அதையும் போட்டிருப்பேன் என்ன அமௌண்ட்டுன்னு மந்த்லியாக. ஸோ இது வந்து குவார்ட்டர்லி பே. குவார்ட்டர்லி பேங்கிறது ஒரு வேரியபிள் பே மாதிரி தான். இட்ஸ் நாட் அ ஃபிக்ஸட் அமௌண்ட். கார்ப்பரேட் வேர்ல்டில் இது ஒரு அமௌண்ட் ஒரு குவார்ட்டர்லி ஒன்ஸ் வரும். அதே அமௌண்ட்டே வரும்னு சொல்ல முடியாது. அதில் பர்சன்டேஜஸ் டிஃபர் ஆகும். அப்புறம் கடைசியாக வந்து இன்சூரன்ஸ், எங்களோட பர்சனல் இன்சூரன்ஸ் இன்க்ளூடிங் எங்கள் அம்மாவுக்கு நான் போடுற இன்சூரன்ஸ் எல்லாம் சேர்ந்து இதெல்லாமே டெபிட் ஆகிற விஷயங்கள். ஸோ எனக்கு க்ளீனாக தெரியணும் இந்தந்த இதெல்லாம் சேர்ந்தது தான் டெபிட். ஸோ ஒரு டோட்டல் மந்த்லி இன்கமில் எனக்கு இவ்வளோ டெடக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அப்போ மிச்சம் இவ்வளோ கையில் இருக்குது. அந்த மிச்சம் இவ்வளோ கையில் இருந்ததில் ஒரு எக்ஸ் அமௌண்ட் வீட்டுக்கு வருது. அப்போ மிச்சம் இவ்வளோ அமௌண்ட் இருக்குங்கிறது எனக்கு தெரியும். அப்போ அந்த அமௌண்ட் வச்சு தான் மிச்சம் எல்லா வேலைகளும் உங்களுக்கு நடக்கும். எல்லா சேவிங்ஸும் அது மூலிமா தான் நடக்க முடியும். ஸோ அப்புறம் பார்த்தோன்னா இந்த ஃபுட் ஸ்ப்ளிட்டப்ஸ் அண்ட் யூட்டிலிட்டி ஸ்ப்ளிட்டப்ஸ். ஏன்னா மேலே ஃபுட் அப்படின்னு ஒரு ஜென்ரிக் டேர்மாக கொடுத்துருப்பேன், யூட்டிலிட்டின்னு ஜென்ரிக் டேர்மாக கொடுத்துருந்தேன். அதை நான் இங்கே ஸ்ப்ளிட் பண்ணிக்கிட்டேன். அந்த ஃபுட்குள்ளே என்னென்னலாம் வருது, அப்புறம் அந்த யூட்டிலிட்டிக்குள்ளே என்னென்னலாம் வருது அப்படிங்கிறது. ஸோ அதே மாதிரி தான் பர்சனல் சேவிங்ஸ்னு ஒரு கேட்டகரி மேலே கொடுத்துருக்கேன். அதோட ஸ்ப்ளிட்டப் என்னங்கிறத இங்கே கீழே கொடுத்துருக்கேன். ஸோ இதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கணும் அப்படின்னா குலதெய்வம். யூஸ்வலாக எல்லார் வீட்லேயும் வந்து சாமிக்குன்னு ஃபஸ்ட்டு காசு எடுத்து வைப்பாங்க. ஸோ நானும் அதே மாதிரி குலதெய்வம் அப்படின்னு ஒரு இதுக்காக நான் ஒரு அமௌண்ட் எடுத்து வைக்கிறேன். ஒரு ரொம்ப சின்ன அமௌண்ட் தான். இதில் பார்த்தோம் அப்படின்னா 0% ஏன் இருக்குன்னா, அது இட் வில் பி லெஸ் தேன் 1%, 0 சம்திங்னு பர்சன்டேஜ் இருக்கும். இங்கே எக்ஸல் ஷீட்டில் நான் எல்லாமே ரவுண்ட் ஆஃப் பண்ணியிருக்கிறதுனால அது 0 காமிக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா சேரிட்டி. சேரிட்டிலேன்னா ஒரு சின்ன அமௌண்ட், அதுவும் ஒரு 1% இருக்கும். இது சேரிட்டி எப்படி வந்தது அப்படின்னா, நான் தெய்வத்தின் குரல் அப்படின்ற ஒரு புத்தகத்தை வாசிக்கும்போது அதில் காஞ்சி மகா பெரியவர் வந்து சொல்லியிருந்தது, ஒவ்வொரு வீட்லேயும் வந்து ஒரு பிடி அரிசியும் உரணாவும் தர்மத்துக்காகன்னு எடுத்து வைக்கணும் அப்படின்னு. அதுவும் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அந்த காலத்தில் அவர் ஒரணான்னு சொல்லியிருக்காரு. ஸோ இந்த காலத்தில் அட்லீஸ்ட் ஒரு டீ காஃபி குடிக்கிறதுக்காவது ஒருத்தருக்கு ஒரு சின்ன அமௌண்ட் தேவைப்படும். ஸோ அந்த அமௌண்ட் என்னங்கிறத நம்ம டிசைட் பண்ணிக்கிட்டு என்ன பண்ணணும்னா, இப்போ வீட்டில் அவர் குடும்பத்துக்குன்னு சொல்லியிருக்காரு. அட்லீஸ்ட் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் அந்த தர்மத்தில் இன்வால்வ் ஆகலாம் அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸில் வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ ஒரு 4-5 பேர் இருந்தாங்கன்னா, அந்த 4-5 பேர் இன்ட்டு அந்த சின்ன அமௌண்ட் இன்ட்டு 30 days என்ன வருதோ அதுதான். ஸோ இன்ட்டு 12 போட்டிங்கன்னா அது இயர்லி வரும். ஸோ இங்கே இருக்கிறது எல்லாமே மந்த்லி தான். ஸோ அதனால் அந்த அமௌண்ட் இங்கே இருக்கும். இதில் சேரிட்டின்னு சொல்லும்போது இன்னொரு விஷயத்தையும் ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். அது என்னென்னா, இஸ்லாமியர்கள் வந்து எனக்கு சமீப வருஷங்களுக்கு முன்னாடி தெரிய வந்தது. நான் ரொம்ப வியந்து ஆச்சரியப்பட்டதும் கூட. அது என்னென்னா, இஸ்லாமியர்கள் வந்து ஜக்காத் அப்படின்ற ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. அது வந்து இட்ஸ் ஒன் ஆஃப் த பில்லர்ஸ் ஆஃப் இஸ்லாம்னு கூட சொல்லலாம். ஸோ அதில் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, தங்களுடைய என்டையர் சொத்து மதிப்பை ஒவ்வொரு வருஷமும் கணக்கு போட்டு, அதாவது அது ஒரு வீடாக, சொந்த வீடாக இருக்கலாம், அவங்க வச்சுக்கிட்டு இருக்க நகைகளாக இருக்கலாம், வேறு பணமாக இருக்கலாம், வேறு ஏதாவது சொத்தாக இருக்கலாம், எல்லா சொத்தினுடைய ஒட்டுமொத்த ஒரு மதிப்பை வந்து அவங்க கூட்டி அதுலேருந்து ஒரு 2.5% வந்து அவங்க சேரிட்டி அப்படின்னு செஞ்சுட்டு வராங்க. அதாவது தன்னுடைய ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி இட்ஸ் கோஸ் டு அவங்களுடைய சொந்தத்துக்குள்ளேயே யாரானு வறுமையிலையோ இல்லை ஏழையாவோ இருக்காங்க அப்படின்னா, இல்லை யாருக்காவது பணம் தேவைன்னா முதல்ல அந்த இதுலேருந்து, அதாவது சே ஃபார் ஆன் எக்ஸாம்பிள் யாரான ஒரு தொழில் தொடங்கணும். ஸோ அந்த தொழில் தொடங்குறதுக்கு ஒரு தையல் மிஷின் தேவை அப்படின்னா, அந்த தையல் மிஷின் அவங்க அதில் அந்த பணத்தில் வாங்கி கொடுக்குறாங்க. நெருங்கிய சொந்தங்களில் யாரும் இல்லைன்னா அட்லீஸ்ட் நெக்ஸ்ட்டு அடுத்ததில் வேறு யார் வெளி ஆட்கள் இருக்காங்களோ அவங்களுக்கு அந்த உதவியை பண்ணுறதா நான் கேள்விப்பட்டேன். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாகவும் ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்தது அது கேட்கும்போது. நம்ம அடுத்து பார்க்குறது ஃபுட்டு. ஸோ இந்த ஃபுட்டில் பார்த்தோன்னா 7%. ஸோ அப்புறம் யூட்டிலிட்டிஸ்லேயும் 5% போட்டிருக்கேன். இந்த ஃபுட்டில் என்னென்னலாம் வருதுங்கிறதையும் நம்ம கீழே பார்க்கலாம். ஸோ இந்த ஃபுட்டில் நான் என்ன போட்டிருக்கேன் அப்படின்னா, க்ராசரிஸ் போட்டிருக்கேன்,
மில்க், அப்புறம் ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ். ஏன் இது மாதிரி ஸ்ப்ளிட் அப் பண்ணிக்கிறோன்னா, நாளைக்கு எதையாவது ஒரு இதில் இன்க்ரீஸ் பண்ணணுன்னாலும், இல்லை ஒரு இதுலேருந்து டிக்ரீஸ் பண்ணணுன்னாலும் நம்மளுக்கு ஈஸியாக எதுலேருந்து இன்க்ரீஸ் பண்ணுறோம், டிக்ரீஸ் பண்ணுறோங்கிற ஒரு கிளாரிட்டி இருக்கும். ஸோ ஒட்டுமொத்தமாக ஒரு ஃபுட்டுக்குன்னு ஒரு ஒரு எக்ஸ் அமௌண்ட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு அதுலேயும் ஸ்பெசிஃபிக்காக எதில் இன்க்ரீஸ் பண்ணுறோன்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதுக்காக நான் ஸ்ப்ளிட் பண்ணிக்கிட்டேன். அதே மாதிரி தான் யூட்டிலிட்டிஸ்லேயும். ஸோ யூட்டிலிட்டியோட ஸ்ப்ளிட் அப்பில் நான் என்னென்னலாம் வச்சுருக்கேன்னா, இபி, அப்புறம் ஃபோன், இன்டர்நெட் கேபிள், இதெல்லாமே நான் ஒரு பேக்கேஜாக எடுக்கிறதுனால நான் ஒரே இதில் போட்டிருக்கேன். ஸோ சில பேருக்கு இதெல்லாம் தனித்தனியாக இருக்கும். முன்னாடிலாம் எனக்கு தனியாக தான் இருந்தது. ஸோ அப்போ தனியாக ஃபோன், அப்புறம் இன்டர்நெட் செப்பரேட்டாக, கேபிள் செப்பரேட்டாக போட்டிருந்தேன். அப்புறம் கேஸ் பில், அப்புறம் சர்வன்ட் மேடுக்கு நம்ம கொடுக்க வேண்டிய அமௌண்ட்டு, அப்புறம் ஸ்பௌஸ் பெட்ரோல். ஸோ இது எல்லாமே வந்து யூட்டிலிட்டி ஸ்ப்ளிட் அப்பில் நான் அதை மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ஹவுஸ் மெயின்டெனன்ஸ். ஸோ இது நத்திங் பட் எந்த ஒரு வீடாக இருந்தாலும், அது ஒரு தனி வீடாக இருந்தாலும் சரி, ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறதா இருந்தாலும் சரி, ஒரு மெயின்டெனன்ஸ் அமௌண்ட்டுங்கிறது அந்த வீட்டுக்கு ஒன்று இருக்கும். ஸோ அந்த அமௌண்ட்டை எடுத்து வைக்கணுங்கிறதுனால அது ஒரு 1% தனியாக எடுத்து வச்சுருக்கேன். ராஜேஷ் மந்த்லி எக்ஸ்பென்ஸ், இதில் என்னென்னலாம் வரும்னா, என்னுடைய பெட்ரோல் செலவுகள், நான் இப்போல்லாம் நம்ம ஒர்க் ஃப்ரம் ஹோமில் இருக்கோம் பேண்டமிக்னால. ஸோ இதுக்கு முன்னாடியெல்லாம் ஆஃபீஸில் போகிறப்போ ஒரு டீ காஃபி குடிக்கிறோம், இல்லை ஏதானும் ஒரு ஸ்நாக்ஸுக்கு ஒரு அமௌண்ட் நான் ஸ்பெண்ட் பண்ணுறேன் அப்படின்னா, இது எல்லாமே வந்து என்னோட இந்த ராஜேஷ் மந்த்லி எக்ஸ்பென்ஸில் என்ன போட்டிருக்கேனோ அதுக்குள்ளே தான் நான் அதை சமாளிச்சுப்பேன். அது வந்து ஜஸ்ட் ஒரு 1% தான் போட்டிருக்கேன். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா, சைல்டு 1 எஜுகேஷன், சைல்டு 2 எஜுகேஷன். யூஸ்வலாக அது வந்து குழந்தைங்களோட பேர் வச்சே தான் நான் அதில் வைப்பேன். இதை நான் நம்ம ஜென்ரிக்காக அதை நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோங்கிறதுனால நான் சைல்டு 1 அண்ட் சைல்டு 2ன்னு போட்டிருக்கேன். ஸோ இது என்ன அப்படின்னா, ஒரு என்டையர் ஒரு அகாடமிக் இயருக்கு ஆக வேண்டிய செலவுகள், இன்க்ளூடிங் யுவர் டேர்ம் ஃபீஸ், அப்புறம் ஃபெசிலிட்டி ஃபீஸாக இருக்கட்டும், யூனிஃபார்ம், அப்புறம் ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும். யூஸ்வலாகவே நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஒவ்வொரு வருஷமும் ஒரு 5% வந்து நம்ம அதை இன்க்ரீஸ் பண்ணி அடுத்த ஃபினான்ஷியல் இயருக்கு அது தேவைப்படும் அப்படின்னு ஒரு அட்வான்ஸாக நம்ம இது பண்ணிக்கலாம். ஏன்னா சில ஸ்கூலில் வந்து ஒரு 3 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு லம்பாக ஒரு பர்சன்டேஜ் ஏற்றுவாங்க, சில ஸ்கூலில் வருஷம் ஏற்றுவாங்க. ஸோ நம்ம எதுவும் சொல்ல முடியாது, சில ஏற்றாமையும் கூட இருக்கலாம், நல்லது. பட் ஆனால் நம்ம ஏறுமா ஏறாதான் நம்மளுக்கு முன்னாடியே தெரியாதுங்கிறதுனால நான் ஒரு ஜென்ரிக்காகவே எப்பயுமே ஒரு 5%ங்கிறத நான் வச்சுருக்கேன் நான். ஸோ இது வந்து இந்த அகாடமிக் இயருக்கு உண்டான ஃபுல் அமௌண்ட் டிவைடட் பை 12 வந்து ஒரு மாதத்துக்கு எவ்வளோ அது ஆகும் அப்படிங்கிற ஒரு இது. எனக்கு ஏன்னா எல்லாமே மந்த்லி பேஸ்டாக போகணும்னு பார்க்குறேன். இப்போ ஒரு பார்த்தோன்னா ஒரு பிப்ரவரி மார்ச்லாம் நம்மளுக்கு சர்க்குலர் வரும், இன்க்ளூடிங் எக்ஸப்ட் த செகண்ட் டேர்ம், தேர்ட் ஃபீ, மிச்சம் இருக்கிற எல்லா ஃபீஸஸையும் நீங்கள் இன்க்ளூடிங் ஃபஸ்ட் டேர்ம் ஃபீ நீங்கள் மார்ச்சுக்குள்ளே பண்ணிவிடுங்க அப்படின்னு ஒரு சர்க்குலர் வரும். ஸோ அது வந்து உங்களோட என்டையர் அகாடமிக் இயரோட அமௌண்ட்டில் ஒரு 50-60% அந்த அமௌண்ட் வரும். அப்புறம் டேர்ம் ஃபீஸ்லாம் மிச்சம் இருக்கிற பர்சன்டேஜ் தான். ஸோ அப்படி இருக்கிறப்ப நான் ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒவ்வொரு பணத்துக்காக நான் திடீர்னு அந்த மாதத்துலேருந்து என்னால் எடுக்க முடியாது. நான் என்ன பண்ணிவிடுவேன்னா, எல்லாமே வந்து ஒரு முக்கியமான இதுக்கெலாம் 1 இயர் அட்வான்ஸ்டாகவே நான் கீழே சொல்லியிருந்தேன் இல்லையா, ஆர்டி போடுவேன்னு. ஸோ அப்போ ஆர்டி போடுறப்போ மாதமே எடுத்து வச்சிடுறது. இப்போ இந்த ஆர்டி எல்லாம் எதுக்கு போகும், இந்த 2021 ஆர்டி எல்லாமே எதுக்கு போகுது அப்படின்னா, 22-23 ஃபினான்ஷியல் இயர் அகாடமிக் இயருக்கு தேவையான எஜுகேஷனுக்கு நான் இப்போவே நான் எடுத்து வச்சிடுறேன். ஸோ தட் அப்போ என்னென்னா, டக்குன்னு அடுத்த மார்ச்சில் கேட்குறாங்களா, அந்த ஆர்டி முடியும், கரெக்டாக அந்த இதை எடுத்து ஸ்கூலில் பே பண்ணிடலாம். அப்போ என்ன பண்ணுவேன், எஃப்டியும் போடுவேன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அந்த 60% உண்டான அமௌண்ட்டை ஸ்கூலுக்கு பே பண்ணிட்டு மிச்சம் 40% உள்ள அமௌண்ட்டை அழகாக நான் என்ன பண்ணுவேன்னா, அந்த செகண்ட் டேர்ம், தேர்ட் டேர்ம், ஃபோர்த் டேர்ம் எந்தெந்த மாதத்தில் கேட்பாங்கன்னு ஒரு ஜென்ரலாக நம்ம எல்லாருக்கும் ஐடியா இருக்கும். ஸோ செப்டம்பரில் இருக்கும், ஒன்று நவம்பரில் இருக்கும், ஒன்று ஜான்வரியில் இருக்கும்னு ஒரு அஷ்யூம் பண்ணிக்கங்களேன். ஸோ அந்த அமௌண்ட்டில் அந்த எஃப்டி கிரெடிட் ஆகி வரப்பில் கரெக்டாக அந்த டியூரேஷனுக்கு நான் அதை போட்டு வச்சுருவேன். ஸோ இதுதான் நான் சொல்கிறது, ஒரு ஹேசல் ஃப்ரீ அப்படின்னு நான் சொல்கிறது வந்து, நான் எதுக்குமே இது பண்ண மாட்டேன். எல்லாமே முன்னாடியே எடுத்து வச்சுக்கிட்டு கரெக்டாக அது எஃப்டி ஆர்டி போட்டு வச்சிட்டோன்னா, இப்போ அது கிரெடிட் ஆகணும்னா அப்போ அது கிரெடிட் ஆகும், கரெக்டாக சர்க்குலரும் வரும், அந்த அமௌண்ட் அப்படியே எடுத்து நான் அவங்களுக்கு கட்டிட வேண்டியது தான். இதுதான் வேலை. மிச்சபடி ஒரு குழப்பமும் அதில் இருக்காது. நம்ம தெளிவாக ஒரு பிளான் பண்ணி அனலைஸ் பண்ணி ஒரு பட்ஜெட் பிளான் போட்டு போனோம் அப்படின்னா எல்லாம் ஸ்மூத்தாக முடியும் அது. ஸோ அடுத்தது பார்த்தோன்னா, சைல்டு 1 எக்ஸ்ட்ரா கரிக்குலர் அண்ட் சைல்டு 2 எக்ஸ்ட்ரா கரிக்குலர். ஸோ குழந்தைங்க எதாவது எக்ஸ்ட்ராவாக எதாவது கற்றுக்கலாம். ஸோ அதுக்காக நான் அதை போட்டு வச்சுருக்கேன். அப்புறம் வந்து பார்த்தோன்னா, பர்சனல் சேவிங்ஸ். இந்த பர்சனல் சேவிங்ஸ் என்னென்னா, இது வந்து அந்த
எக்ஸ்ட்ரா கரிக்குலருக்கும் நான் வந்து ஜஸ்ட் ஒரு 1% தான் போட்டிருக்கேன். எஜுகேஷன் வந்து 5% ஆயிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பர்சனல் சேவிங்ஸ் வந்து 8% என்னன்னு பார்க்கலாம். இந்த பர்சனல் சேவிங்ஸில் நான் என்னென்னலாம் கிளப் பண்ணுறேன் அப்படின்னா, இங்கே டிடக்ஷன்ஸ்னு சொன்னேன் இல்லையா, என்ன தான் டிடக்ஷன்ஸாக இருந்தாலும் இப்போ டேக்ஸ்லாம் போனது தான், அது ஒன்றும் இல்லை. இன்சூரன்ஸோட அமௌண்ட்டும் போனது தான். பட் ஆனால் இந்த பிஎஃப், இந்த கிராஜுவிட்டி இதெல்லாமே வந்து நம்மளுக்கு ஒரு சேவிங் தான். அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, பிஎஃப்பு, பிபிஎஃப்பு, எல்ஐசி, நம்ம கட்டுற ப்ரீமியம்ஸு, அப்புறம் கிராஜுவிட்டி இதெல்லாமே நான் வந்து என்னோடய பர்சனல் சேவிங்ஸ் அப்படின்னு நான் கிளப் பண்ணியிருக்கேன் இதில். ஸோ எதுக்காக இதுன்னா, நம்மளுக்கு எவ்வளோ பர்சனல் சேவிங் பண்ணுறோன்னு ஒரு ஐடியா நம்மளுக்கு தெரியும் அதுக்காக. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா, சைல்டு டு மேரேஜ், சைல்டு ஒன் மேரேஜ். இந்த மேரேஜ் டாபிக், இந்த மேரேஜ் சம்மந்தமான செலவுகள், இதை நான் தனியாக ஒரு செப்பரேட்டாக ஒரு வீடியோவாக நான் டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் எடுத்து வச்சது என்னமோ குழந்தைங்களோட மேரேஜுக்காகன்னு எடுத்து வச்சேன். அதுக்கப்புறம் திருமணம் சார்ந்த செலவுகள் என்னால் முடியுங்கிறதுனால நான் இங்கே எடுத்து வச்சுட்டு நான் அதோட போயிடணும்னு நான் விரும்பலை. ஏன்னா இது ஒரு 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 பொதுவான ஒரு டாபிக் இது. அதில் நிறைய சிக்கல்கள் இருக்குது. எவ்வளோ அப்பாக்கள் வந்து தங்களுடைய பிள்ளைகளோட மேரேஜை கடனுடன் வாங்கி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தங்களோட பென்ஷனுக்கு கூட அவங்க எடுத்து வைக்காமல், இல்லைனா 58 வயசில் ரிட்டையர் ஆகணும்னா 58 வயசில் ரிட்டையர் ஆக முடியாமல் 60, 70, 75 வயசு வரைக்கும் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. எவ்வளவு அண்ணன்களும் சரி, தம்பிகளும் சரி, தங்களோட அக்கா, தங்கைகளுக்காக திருமணத்துக்காக லோன் எடுத்திருப்பாங்க. அந்த லோன் வாங்கி கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. அதில் பார்க்க போனோன்னா அந்த பசங்களுக்கெலாம் மேரேஜ் ஆகி அவங்க வந்து ஒரு 7 வருஷம் வரைக்கும் தன்னோட சிஸ்டர்ஸோட மேரேஜ்க்கு வாங்கின லோனை கட்டுறதுலேயே அவங்களுக்கு சரியாக இருக்கும். அதுக்கப்புறம் தான் அவங்களோட வாழ்க்கையே ஆரம்பிக்க முடியும். இதில் நான் எல்லாமே சரியாக அமைஞ்சு நம்ம ஒரு வாழ்க்கையை ஆரம்பிக்கும் போதே அவ்வளோ காம்ப்ளிகேட்டடாக இருக்குது, அவ்வளோ சேமிப்பு பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ எல்லாமே நம்ம பிடிச்சி தான் பண்ணுறோம். அப்பாவும் தன்னோட பொண்ணுக்கு ஆசையாக தான் திருமணம் பண்ணணும்னு நினப்பாங்க. அண்ணன்களும் சரி, தன்னோட அக்காக்கோ தங்கைக்கோ ஆசையாக திருமணம் பண்ணணும்னு தான் நினப்பாங்க. பட் அது இங்கே பிரச்சனை இல்லை. நான் எதுவும் சொல்ல வரல. அதே மாதிரி பணம் இருக்கிறவங்க கோடிக்கணக்கிலையோ லட்சக்கணக்கிலையோ இல்லை ரொம்ப வெல் டு டூ பர்சன்ஸ் வந்து திருமணத்தை ரொம்ப கிராண்டாக பண்ணுறாங்க. நம்ம அதுலேயும் நான் எதுவும் இப்போதைக்கு நான் கேள்வி கேட்கணும்னு விரும்பலை. பட் ஆனால் கடன்பட்டு, அதாவது ஒரு கடனை வாங்கி சொசைட்டியில் இப்படி பண்ணால் தான் ஒரு திருமணத்துக்கு ஒரு மதிப்பு, இல்லை ஆசைகள் இருக்கலாம், ஆனால் அதை கடன்பட்டு நம்ம செய்யணும் அப்படின்னு நினைக்கிற அந்த தாட் ப்ராசஸில் தான் எனக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன்ஸ் இருக்குது. ஸோ அதனால் நான் வந்து இதை நான் தனியாக டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ இது திருமணத்துக்குன்னு எடுத்து வச்சுருக்கேனே தவிர, திருமணத்துக்கு செலவுகளுக்கு உண்டான அபிப்பிராயங்கள், அப்புறம் எப்படியா இருந்தாலும் பசங்கள்லாம் வந்து திருமணம் பண்ணிக்க போகிறதுக்கு முன்னாடி வேலையில் இருந்துட்டு தான் திருமணமே பண்ண போவாங்க. ஸோ ஒரு வேலையில் இருந்து ஒரு கப்புள் ஆஃப் இயர்ஸ் சம்பாதிச்சுட்டு அப்புறம் ஒரு சேர்த்ததுக்கப்புறம் தான் வந்து திருமணத்தை பற்றியே யோசிக்க போவாங்க. ஸோ அப்போ லெட் தம் டிசைட். அந்த சம்பாதிச்சு வச்சுருக்க அந்த அந்த என்ன அமௌண்ட்டோ அந்த வருஷங்களில் அவங்க தீர்மானிக்கட்டும், இந்த அமௌண்ட்டை வச்சு நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம். அதாவது ஒரு 3 லட்சம் இருக்குதுன்னு வச்சுப்போமே, அந்த 3 லட்சத்தில் 3 லட்சத்தையுமே கொடுத்து நம்ம கிராண்டாக திருமணத்தை நடத்திக்க போகிறோமா, இல்லை அப்படின்னா ஒரு 1 லட்சத்தை வந்து நம்ம தூங்க போகிற வீட்டுக்கு ஒரு வீடு செட் பண்ணுறதுக்குன்னு அமைச்சிட்டு மிச்சம் இருக்கிற 2 லட்சத்தில் நம்ம திருமணத்தை நடத்திக்க போகிறோமா, இல்லை ஒரு 50,000 ரூபாய்க்கு திருமணத்தை எளிமையாக பண்ணிக்கிட்டு மிச்சம் இருக்கிற பணத்தில் வீடியும் அமைச்சிக்கிட்டு சேமிப்போடு வாழ்க்கையை தொடங்க போகிறோமான்னு லெட் தம் டிசைட். ஸோ இது எல்லாமே அப்பாவும் அண்ணன்களும் தம்பிகளும் அக்காக்களும் தங்கைகளும் பண்ணுறதுனாலே என்ன ஆகிடுறதுன்னா, அதை பற்றி நான் யோசிப்பே யாருக்கும் வரமாட்டேங்கிறது. ஏன்னா பிற்காலத்தில் அப்புறம் யோசித்து பார்க்குறப்ப தான் தெரியறது, ஒவ்வொரு கோலையும் நம்ம ரீச் பண்ணுறதுக்கு அது ஒரு 1000 இருந்தாலும் சரி, அது லட்சங்களாக இருந்தாலும் சரி, அதை நம்ம சம்பாதிக்கிறதுக்காக எவ்வளோ காம்ப்ரமைசஸ் லைஃப்பில் பண்ணுறோம், எவ்வளோ கஷ்டப்படுறோம் அப்படிங்கிறது தெரியும். ஸோ அது சேர்க்குறதுங்கிறது அவ்வளோ சுலபமான ஒரு விஷயமா இல்லை. அதை வந்து நம்ம டக்குன்னு ஒரு திருமணம் அப்படிங்கிறதுல ரொம்ப லேவிஷாக, அதாவது நான் ஏன் இதை இப்படி சொல்கிறேன்னா, இதில் மாத்திரம் இல்லை, நம்ம யூஸ்வலாக நம்மளோட கல்ச்சரில் வந்து நம்ம சில சமயங்களில் நம்மளோட கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கறத விட, கல்விக்கு நம்ம கொடுக்குற செலவுகளை விட, இல்லைன்னா ஒரு பென்ஷனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறத விட, அதுக்கு பென்ஷனுக்குன்னு ஒரு அமௌண்ட்டை எடுத்து வைக்கிறோம் இல்லையா, அந்த அமௌண்ட்டெல்லாம் விட பல மடங்கு இந்த திருமண செலவு அப்படிங்கிறதுல நம்ம ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணி அதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து, அந்த ஒரு நாள் நிகழ்வுக்காக ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து பல லட்சங்களை நம்ம அதில்
செலவு பண்ணுறோம். ஸோ அது அது கடன்பட்டு செய்யக்கூடாதுங்கிறது தான் என்னுடைய ஒன்லி வேண்டுகோள். ஸோ அதனால தான் நான் சொன்னேன், இதை நான் செப்பரேட்டாக டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னு. ஸோ அதனால் எடுத்து வச்சுட்டேன். நாளைக்கு பசங்க வந்து புரிஞ்சுக்கிட்டு அவங்களோட மேரேஜ் அவங்களே பார்த்துப்பாங்க அப்படின்னா, நான் இந்த அமௌண்ட்டில் வந்து நானும் என்னோடய ஒய்ஃபும் ஒரு யூரோப் டூர் போவோம். இல்லைனா வேறு ஏதானும் போகாத ஒரு நாட்டுக்கு ஒரு சுற்றுலாவாக போக எனக்கு ஆசையாக இருக்குது. அடுத்தது வந்து என்ன அப்படின்னா, டேக்ஸ் அண்ட் ப்ரொஃபஷ்னல். இது வந்து 13% இருக்குது. நான் இந்த சைல்டு மேரேஜ் 1 and 2லேயே வந்து நான் எடுத்து வச்சுருக்கிறது வந்து 1% தான், ரொம்ப அதிகமாக இல்லை. இது இன்னும் போயிட்டு தான் இருக்குது. டேக்ஸ் அண்ட் ப்ரொஃபஷ்னல் வந்து என்ன அப்படின்னா 13% நான் அதில் போட்டிருக்கேன். இது யூஸ்வலாக நம்ம கம்மி பண்ண முடியாது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து சைல்டு 1 யூஜி டாப்அப், சைல்டு 2 யூஜி டாப்அப். ஸோ இதெல்லாம் எப்படி வந்தது அப்படின்னா, என்னோடய முதல் குழந்தை பிறந்து ஒரு முதல் அவனுக்கு பர்த்டே இருக்கும் இல்லையா, ஃபஸ்ட் இயர் பர்த்டே. அந்த பர்த்டேக்கு அப்போவே வந்து நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, ஓகே பசங்களோட உயர்கல்விக்காக இப்போவே ஒரு அமௌண்ட், ஒரு சின்ன அமௌண்ட்டு தான். அப்போ ரொம்பலாம் இல்லை. இப்போ இதுலேயே ஏன் இதில் டாப்அப்னு போட்டிருக்கேன் அப்படின்னா, இன்னொன்று சொல்லணும், அந்த சைல்டு 1 யூஜியோட ஒரு பேஸாக வர அமௌண்ட்டை வந்து நான் கம்ப்ளீட் பண்ணதுனால நான் அந்த எஸ்ஐபியோ அந்த இஎம்ஐயோ நான் ஸ்டாப் பண்ணணுன்னு விரும்பல. அதாவது அதுக்குன்னு எடுத்து வச்ச அமௌண்ட்டை நான் ஸ்டாப் பண்ணணுன்னு விரும்பல. ஸோ அதனால் அது ஒரு டாப்அப்பாக அதில் சேர்ந்துக்கிட்டே இருக்கட்டும். இல்லைனா அது வேறு எதுலையாவது ஒரு எக்ஸ்பென்சஸில் சேர்ந்துருங்கிறதுனால நான் அதை ஸ்டில் கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இதில் என்னென்னா, அந்த குழந்தை பிறந்த அந்த ஒரு வருஷத்துலேயே நான் அதை எடுத்து வைக்கும்போது ஒரு சின்ன அமௌண்ட்டு தான் எடுத்து வச்சேன். என்கிட்ட எக்ஸ்ட்ராவாக என்ன அமௌண்ட் இருந்ததுன்னு தெரியும் இல்லையா, அதில் ஸ்ப்ளிட் அப் பண்ணி தான் இந்த யூஜிக்காக எடுத்து வைக்கலாம், ஒரு உயர்கல்விக்காக எடுத்து வைக்கலாம், ஒரு ஃபஸ்ட்டு 12th முடிச்சுட்டு ஒரு காலேஜ் போகிறாங்க இல்லையா, அதுக்காக எடுத்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன அமௌண்ட்டை தான் எடுத்து வச்சேன். அதே அப்படியே 2வது குழந்தை பிறந்தோடனையும் அந்த குழந்தை பிறந்து அதே மாதிரி ஒரு வருஷத்துக்குள்ளேயே வந்து அந்த குழந்தையோட ஒரு யூஜிக்கும் எடுத்து வச்சேன். அப்போ எடுத்து வைக்கிறப்ப தான் ஏன் இந்த குழந்தையோட திருமணத்துக்கும் எடுத்து வைக்கக்கூடாதுன்னு. ஏன்னா அப்போது அந்த எக்ஸ்ட்ரா அமௌண்ட் இருக்கிறதுல இன்னும் கொஞ்சம் ஏதோ ஒரு எக்ஸ்ட்ரா அமௌண்ட் சேர்ந்தது. ஸோ அப்போ அந்த எக்ஸ்ட்ரா அமௌண்ட் வந்ததுனால நான் என்ன பண்ணிட்டேன், ஓகே ஏன் நம்ம திருமணத்துக்கும் இப்போயே எடுத்து வைக்கக்கூடாதுன்னு அப்போ எடுத்து வைக்கும்போது தான் சரி, ஃபஸ்ட்டு குழந்தைக்கும் திருமணத்துக்கும் சேர்த்து எடுத்து வச்சிடலாமேன்னு 2ம் பேரலாக நான் அந்த இயரே ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அதான் எக்ஸ்ட்ரா எங்கெங்கெல்லாம் அமௌண்ட் வருதோ அதை டக்குன்னு எனக்கு வந்து அந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிடணும். ஸோ அந்த அக்கௌண்ட்டில் இவ்வளோ அமௌண்ட் போடுறோங்கிறதுல ஒரு கோல்னு ஆரம்பித்து ஒரு ஃபினான்ஷியல் கோல் ஃபோர்ஸி பண்ணுறோம், அதுக்கு ஒரு அமௌண்ட்டாவது எடுத்து வைக்கணும். ஸோ இதனால் என்ன வரும் அப்படின்னா, உங்களுக்கு அந்த 10-15 வருஷம் கழிச்சு உங்களுக்கு சேஃபார் அன் எக்ஸாம்பிள், ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்கிறேன், ஒரு 10 லட்சம் தேவைப்படுது அப்படின்னா அட்லீஸ்ட் நீங்கள் ஒரு 7 லட்சம் இல்லை 8 லட்சமாவது தயாரான நிலையில் இருப்பீங்க. ஸோ என்ன ஆகும்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் தான் உங்களுக்கு இடிக்கும். ஸோ அப்போ வந்து ஒரு 2 லட்சம் இடிக்கிறத வந்து நீங்கள் எப்படியாவது புரட்டிடலாம். வேறஸ் நீங்கள் எடுத்தே வைக்காமல் இருந்தீங்கன்னா மொத்த 10 லட்சத்தையும் நீங்கள் புரட்டுறதுங்கிறது அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால தான் சொல்கிறேன், நம்ம எவ்வளோ ஏர்லியாக எடுத்து வைக்கிறோங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு. ஸோ யூஜிக்கு எடுத்தது வச்சது மாதிரி தான் பிஜிக்கும். ஸோ அப்புறமும் யூஜியெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் டக்குன்னு ஞாபகம் வந்தது, அப்போது ஒரு எக்ஸ்ட்ரா அமௌண்ட் வரப்போ ஏன் பிஜிக்கும் நம்ம எடுத்து வைக்கக்கூடாது, இது வரைக்கும் எடுத்து வச்சிட்டோமே, ஓகே பிஜிக்கும் எடுத்து வைக்கலாமே அப்படின்னு சொல்லி பிஜிக்கும் நான் எடுத்து வச்சேன். ஸோ அதுவும் முடிச்சதுக்கப்புறம் தான் வந்து அதில் நான் இப்போ டாப்அப்பாக நான் கண்டினியூ பண்ணிகிட்ருக்கேன். அதுவும் சைல்டு 1 அண்ட் சைல்டு 2. ஸோ இந்த ஹாலிடே ட்ராவல்ங்கிறது எனக்கே சிரிப்பாக இருக்குண்ணா. ஏன்னா இதை நான் இந்த வருஷம் தான் நான் எடுத்து வைக்கவே ஆரம்பிச்சிருக்கேன். ஏன்னா இது வரைக்கும் நான் ஹாலிடே ட்ராவல்னு நான் ரொம்ப அந்த கேட்டகரி நான் இன்ட்ரடியூஸ் பண்ணவே இல்லை. ஏன்னா எனக்கு அதை விட நிறையா ப்ரியாரிட்டிஸ் இருந்ததுனால நான் இப்போ தான் ஓரளவுக்கு எல்லாத்துலேயும் ஓரளவுக்கு பேஸாக எடுத்து வச்சுருக்கோம். அப்படின்னு நான் இப்போ சொல்கிறேனே தவிர அந்த யூஜி பிஜிலாம் டாப்அப் போட்டிருக்கேன்னு என்ன எடுத்து வச்சுருப்பேன்னு நினைக்கிறீங்க? ஒரு பேஸ் லெவலுக்கு மட்டும் தான் நான் எடுத்து வச்சுருக்கேன். அதாவது இன்றைக்கி தேதிக்கு ஒரு ஃபார் அன் எக்ஸாம்பிள், ஒரு ஜென்ரலாக ஒரு இன்ஜினியரிங் காலேஜில் ஒரு ரேண்டமாக ஒரு கோர்ஸ் நான் எடுக்கிறேன். ஸோ ஒரு இன்ஜினியரிங் காலேஜில் நார்மலாக ஒரு 4 வருஷம் கோர்ஸை முடிச்சுட்டு இன்க்ளூசிவ் ஆஃப் ஹாஸ்டல் ஃபீஸ்லாம் எவ்வளோ ஆகும்னு இப்போ யாரான்னு படிச்சுட்டு இருந்தவங்களோ இல்லை இப்போ ரீசெண்டாக படித்து முடித்த நம்மளோட ரிலேட்டிவ்ஸ்லேயே இருப்பாங்க, கேட்டிங்கனாவே அவங்களே சொல்லிவிடுவாங்க, ஸோ இவ்வளோ ஆறுதே எனக்கு அப்படின்னு. ஸோ அப்போ ஒரு தெரிஞ்ச அமௌண்ட்டை நம்ம எடுத்து வைக்கிறோம். இன்றைக்கி தேதிக்கு எடுத்து வச்சோம் அப்படின்னா அது 15 வருஷம் கழித்து ஒரு நார்மல் ஒரு பர்சன்டேஜ் இன்க்ரீஸில் அது ஓரளவுக்காவது நம்ம சமாளிக்கலாம். என்னதான் இருந்தாலும் அப்போ விலைவாசி ரொம்ப அதிகமாகி இதை விட பல மடங்கு கூட இருக்கலாம். ஒன்றுமே அமௌண்ட் எடுத்து வைக்காததுக்கு ஏதோ ஒரு அமௌண்ட்டையாவது எடுத்து வச்சுருக்கோமேங்கிற ஒரு திருப்தி தான் அந்த இடத்துல. ஸோ இந்த ஹாலிடே ட்ராவலை பொறுத்த வரைக்கும் என்னென்னா,
நான் இருந்திருந்து இந்த வருஷம் தான் எடுத்து வைக்க ஆரம்பித்தேன். இந்த வருஷம் பார்த்தா பேண்டமிக் ஆரம்பித்து ட்ராவலே பண்ண முடியாதபடி ஆயிடுச்சு. ஸோ நத்திங், நான் சொன்னது மாதிரி நான் ஏப்ரல்லே வந்து ஆர்டி போடுறதுனால எல்லா அமௌண்ட்டும் லாக் ஆகிடுறது. ஸோ எனக்கு மணி லீக்கேஜிங் இல்லை. என்ன தான் ஹாலிடே போகலைன்னாலும் அந்த அமௌண்ட் வந்து வெறுமனே பேங்க்கில் இருக்காது. அப்படி இருந்ததுன்னா டக்குன்னு வேறு ஏதாவது செலவுக்கு வரும். ஓகே, பேங்க்கில் ஒரு அமௌண்ட் இருக்கே, நம்ம டக்குன்னு இந்த செலவு பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு தோணும். ஸோ ஒன்ஸ் இதுக்காக லாக் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ராவாக வேறு எதுலேயும் செலவு பண்ண முடியாது. ஸோ என்ன பண்ணலாம், நெக்ஸ்ட் இயரை வந்து சேர்த்து வச்சு செலவு பண்ணலாம், அவ்வளோதான். ஸோ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ஃபங்க்ஷன்ஸ். இந்த ஹாலிடே ட்ராவலுக்கும் நான் 3% தான் போட்டிருக்கேன். அடுத்து வந்து ஃபங்க்ஷன்ஸில் வந்து என்னென்னா 1%. இந்த ஃபங்க்ஷன்ஸில் என்னென்னலாம் கவர் பண்ணுது அப்படின்னா தீபாவளி, ஏதானும் ஃபேமிலியோட பர்த்டேஸ் செலிப்ரேஷன்ஸ் அதாவது இருந்ததுன்னா அதுக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்னா, குழந்தைங்களோட பர்த்டேஸ்லாம் வரும் இல்லையா, ஸோ அப்போ ஏதாவது கிஃப்ட் கொடுக்குறோன்னா அது. அப்புறம் வேறு என்ன வரும், நவராத்திரி வந்ததுன்னா நவராத்திரியோட செலவுகள் இருக்குது, அது ஃபங்க்ஷன்ஸில் வரும். அப்புறம் ஒரு மேரேஜுக்கெல்லாம் போகிறோம், மேரேஜுக்கு போகிறப்ப நம்ம கிஃப்ட்ஸ் எதாவது கொடுக்குறோம் இல்லை பைசா ஊதி விடுறோம் அப்படின்னா அந்த இதெல்லாமே வந்து நான் இந்த ஃபங்க்ஷன்ஸ் அப்படிங்கிற கேட்டகரியில் நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஹெல்த் இன்சூரன்ஸ். இது எங்களோட ஹெல்த் இன்சூரன்ஸ் ஆஃபீஸ்லையும் டிடெக்ட் ஆகிற அமௌண்ட்டை நான் வந்து அது ஒரு 1% நான் இங்கே போட்டிருக்கேன். அப்புறம் தனியாக நான் அம்மாக்கும் ஹெல்த் இன்சூரன்ஸ் போட்டிருக்கேன். ஸோ அதுவும் ஜஸ்ட் ஒரு 1% தான், அதுவும் இங்கே இருக்கும். அப்புறம் குவார்ட்டர்லி சேவிங்ஸ். இந்த குவார்ட்டர்லி சேவிங்ஸ் மட்டும் ஃபிக்ஸட் கிடையாது. நான் சொன்னது மாதிரி இது ஒரு வேரியபிள் பே மாதிரி, இதோட பர்சன்டேஜ் டிஃபர் ஆகும். ஸோ அதனால் இது நான் எந்த ஒரு பிளானிங்க்குமே நான் எடுத்துக்கிறது இல்லை. இந்த அமௌண்ட் வந்ததுன்னா டக்குன்னு ஏதாவது ஒரு சின்ன கோல் ஏதாவது வச்சுருந்தேன்னா வேணால் அதுக்கு நான் ஆட் பண்ணுவேன். ஸோ அதனால் நான் இதை கணக்கிலே ஏன்னா ஒரு ஃபிக்ஸட் இல்லை அப்படிங்கிறதுனால நான் இது ஒரு கணக்கில் எடுத்துகிட்டு இதை பேஸ் பண்ணி கண்டிப்பாக இந்த இதை நான் அச்சீவ் பண்ண போகிறேன்னு நான் எடுத்துக்க மாட்டேன். ஸோ அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இயர்லி எமர்ஜென்சி ஃபண்ட். ஸோ இது ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். இது 2 இருக்குது நான் இங்கே. ஒன்று வந்து இயர்லி எமர்ஜென்சி ஃபண்ட், இன்னொன்று வந்து மந்த்லி ரிஸ்க் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு. மந்த்லி ரிஸ்க் எக்ஸ்பென்ஸ் அப்படின்னா ஒரு சின்ன சின்ன செலவுகள், நம்ம ஒரு பட்ஜெட் போட்டுட்டோம் இந்த மந்த்துக்கு இவ்வளோ தான் ஆகணும், அதையும் தாண்டி எக்ஸ்ட்ராவாக நடக்கிற விஷயங்கள் தான். அது என்ன அப்படின்னா ஒரு டியூப்லைட் ஒன்று புதுசாக வாங்குகிறோம், இல்லைன்னா ஒரு ஃபேனில் ஒரு ரிப்பேர் இருக்குது, இல்லைனா மிக்சி ரிப்பேர், இல்லைனா வேறு ஏதாவது ப்ளம்பிங் ஒர்க் சின்னதாக வருது. ஸோ இதெல்லாமே வந்து எதிர்பாராத செலவுகள் தான். ஸோ அதெல்லாமே நான் வந்து ஒரு பஃபர் அமௌண்ட்டாக, அது சில மாதம் வரும், சில மாதம் வரவே வராது. ஸோ இப்போ நான் அது கவரில் போட்டு வைக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, அந்த கவரில் இருக்கிறதுனால அந்த மாதத்துக்கு செலவானால் அதில் இருக்கும், இல்லைன்னா அந்த கவர்லேயே தேங்கிடும். ஸோ தட் சில மாதங்கள் எல்லா செலவுகளும் சேர்ந்து வரும். அப்போ வந்து இந்த செலவை அதுக்கு தான் வச்சுப்பேன், அதை போட்டு நான் வேறு எதுக்கும் பண்ண மாட்டேன். ஸோ இப்போ எல்லாம் சேர்ந்து வரப்போ எனக்கு பெரிய காம்ப்ளெக்ஸாக இருக்காது, ஏன்னா அமௌண்ட்டும் சேர்ந்துருக்கும். ஸோ இந்த இயர்லி எமர்ஜென்சி ஃபண்ட் எப்படின்னா, மாதம் எக்ஸ்ட்ராவாக ஒரு அமௌண்ட்டு நம்மளுக்கு தேவைப்படுறது, ஒரு பஃபராக, ஒரு எமர்ஜென்சி ரிஸ்க் மாதிரி ஒரு இயர்லியாக நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணும்போது ஒரு கொஞ்சம் பெரிய செலவுகளாக இருக்கும். அதாவது வாஷிங் மிஷினை இதுக்கு மேலே ரிப்பேரே பண்ண முடியாது, ஒரு புதுசாக ஒரு வாஷிங் மிஷின் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வரும். இல்லை திடீர்னு ஒரு நல்லது கெட்டது ஒரு ஊர்களுக்கு நம்ம பிரயாணம் பண்ணுறதா இருக்கும். இதெல்லாம் இந்த ஹாலிடே ட்ராவல்லாம் நான் முன்னாடிலாம் போட்டு வச்சதில்லை. எல்லாமே இந்த இயர்லி எமர்ஜென்சி ஃபண்டில் வச்சு தான் நான் ஏதானும் ஒரு ட்ராவல் பண்ணணும், ஒரு ஊர்களுக்கு ஒரு ஹாலிடேக்கு போகணுன்னாலும் நான் அந்த அமௌண்ட்டை தான் வச்சுப்பேன் நான் முன்னாடி. ஸோ இப்போ ஸ்ப்ளிட் பண்ணதுனால இப்போ இந்த இயர்லி எமர்ஜென்சி ஃபண்டில் இப்போ ஒரு நல்லது கெட்டதுக்கு போகிறோம், ஒரு டாக்ஸியில் ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னா கூட அதெல்லாம் ஒரு பெரிய அமௌண்ட்டாக தான் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் இந்த இயர்லி எமர்ஜென்சி ஃபண்டில் எடுத்துக்கலாம். இல்லை ஒரு ஃபினான்ஷியல் இயரோட நடுவில் ஏதான ஒரு ரெக்குயர்மெண்ட் உங்களுக்கு சேர்றாப்பில் இருக்கும். ஃபார் அன் எக்ஸாம்பிள், நீங்கள் வேலைக்காரங்களே வச்சுக்காமல் இருந்திருக்கலாம், சர்வன் மேடே. டக்குன்னு ஒரு நவம்பர் டிசம்பர் மாதத்தில் உங்களுக்கு சர்வன் மேட் தேவை அப்படிங்கிற ஒரு ரெக்குயர்மெண்ட் இருக்கலாம். இல்லை நான் ஃபினான்ஷியல் இயர் ஆரம்பித்ததுக்கு அப்புறம் தான் வேலைக்காரவங்களை வைப்பேன்னு நம்ம சொல்ல முடியாது, ஏன்னா தேவை வேறு மாதிரி ஒரு அர்ஜென்சியாக இருக்கும். ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் அந்த ஒரு 4-5 மாதத்துக்கு அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும். நம்ம தான் எல்லாத்தையுமே வந்து கரெக்டாக அதுக்குன்னு போட்டு வச்சுட்டோமே, வேறு எங்கே இருக்கும்? ஸோ அப்படி இல்லாமல் ஏதான ஒரு வருஷம் இருக்கிறப்ப தான் உங்களுக்கு தெரியும், ஓகே நம்மளுக்கு வந்து ஒரு எமர்ஜென்சி எக்ஸ்பென்சஸ்க்கும் ஒன்று அமௌண்ட் எடுத்து வைக்கணும்னு தெரியும். ஸோ அப்போ அதில் இருந்ததுன்னா அது ஒன்றும் ப்ராப்ளமே இல்லை. அந்த அமௌண்ட் எடுத்து அந்த சர்வன்ட் மேடை நீங்கள் அந்த ஒரு 4 மாதத்துக்கு எக்ஸ்ட்ராவாக வர அமௌண்ட்டை நீங்கள் அதுலேருந்து எடுத்து கொடுக்கலாம். ஸோ இது மாதிரி காரணம் வந்து இதுதான் இல்லை. ஸோ பல விதங்களில் நம்மளுக்கு வரும். அது எவ்வளோ எடுத்து வைக்கணும் அப்படிங்கிறத நானும் இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன பர்சன்டேஜ் தான். மந்த்லி ரிஸ்க் எக்ஸ்பென்ஸ் 1% தான், அதுக்குள்ளே தான் மெயின்டைன் பண்ணிப்பேன். அதேமாதிரி இயர்லி எமர்ஜென்சி ஃபண்ட் 3% போட்டிருக்கேன். இது வந்து மந்த்லி 3% எடுத்து வைக்கிறது ஒரு ஸ்மால் அமௌண்ட்டாக இருக்கும். ஒன்ஸ் அது 12 மந்த்ஸ்க்கு சேர்றப்ப
எல்லாமே இதெல்லாம் ஆர்டியில் போய் தானே உட்காருது. இது எல்லாமே நான் அடுத்த வருஷத்துக்கு ப்ரிப்பேர் ஆகிறது தான். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், இந்த ஃபினான்ஷியல் இயர்லேயே நான் வந்து ஏப்ரல்லேருந்து எடுத்து மார்ச் வரைக்கும் எமர்ஜென்சி ரிஸ்க் எக்ஸ்பென்ஸ் நான் எடுத்து வச்சிடுறேன் ஒரு இயருக்கு உண்டானது. அப்போ என்ன ஆகும், நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் இயர் நான் ஆரம்பிக்க போது அந்த ஏப்ரல் மாதமே என்கிட்ட கணிசமாக ஒரு அமௌண்ட் இருக்கும். அந்த அமௌண்ட் வச்சு தான் அடுத்த வருஷத்துக்கு உண்டான எல்லா என்னோட பெரிய செலவுகளையும் நான் இது பண்ணுவேன். ஸோ நான் அப்போவே டிசைட் பண்ணிவிடுவேன், ஏப்ரல் மாதமே வந்து ஒரு பெரிய செலவு வருதுன்னா, ஆஹா ஃபுல் அமௌண்ட்டையும் நம்ம இப்போ எடுக்கக்கூடாது, இன்னும் 11 மாதம் நம்ம ஊட்டி ஆகணும். ஸோ இப்போ உடனே அந்த அமௌண்ட் எடுக்கக்கூடாதுன்னு நானே என்ன பண்ணிவிடுவேன்னா, அந்த அமௌண்ட்டை ஒரே அமௌண்ட்டை எஃப்டியாக போடாமல் 4ஆக ஸ்ப்ளிட் பண்ணிவிடுவேன். அதை 4ஆக ஸ்ப்ளிட் பண்ணி ஒவ்வொரு குவார்ட்டருக்கும் ஒவ்வொரு அமௌண்ட் அப்படின்னு அதை போட்டுட்டேன். அப்படின்னா டக்குன்னு ஒரு பெரிய செலவாக வரப்போ ஃபுல் எஃப்டியும் உடச்சி உங்களை இன்ட்ரெஸ்ட் வந்து நீங்கள் லூஸ் பண்ணணுங்கிற ஒரு அவசியம் இல்லை. ஸோ தட் வேறஸ் 1 or 2 எஃப்டி மட்டும் கரெக்டாக உடச்சி மிச்சம் இருக்கிற அமௌண்ட்டை அதை திருப்பி நான் ஒரு எஃப்டியாக போட்டுடுவேன். ஸோ இந்த மந்த்லி ரிஸ்க் எக்ஸ்பென்ஸ், இயர்லி எக்ஸ்பென்சஸ் தவிர்த்து இன்னும் ஒன்று இருக்குது. அது என்ன அப்படின்னா, இந்த பட்ஜெட் பிளானிங் எல்லாம் போடுறதுக்கு முன்னாடியே வந்து ஒரு லைஃப் ஆரம்பிக்க போகிறப்ப நம்மளுக்கு வந்து ஒரு எமர்ஜென்சி ஃபண்டுங்கிறத நம்ம எப்பயுமே ஒரு ஃபேமிலியாக இருக்கிறப்போ எமர்ஜென்சி ஃபண்ட் அப்படின்னு ஒன்று தனியாக எடுத்து வைக்கணும். அது யூஸ்வலாக என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு 3லேருந்து 6 மாதத்துக்கு உண்டான நம்மளுடைய மாசாந்திர செலவு நம்ம தனியாக ஒதுக்கி வைக்கணும். மினிமம் 3, மேக்ஸிமம்னு இல்லை, அட்லீஸ்ட் ஒரு டீசென்ட் லெவல் வந்து ஒரு 6 அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஏன் அப்படின்னா, நம்மளுக்கு திடீர்னு நம்மளுக்கு ஒரு வேலையே போகிற ஒரு நிலைமை வருது, இல்லை அப்படின்னா ஒரு ஜாப் சேஞ்ச் பண்ணுறோம், நம்மளாக விருப்பப்பட்டு ஒரு ஜாப்லேருந்து இன்னொரு ஜாப்பை நம்ம தேடுறோம். அப்படிங்கிற பட்சத்தில் அந்த இடைப்பட்ட காலத்தில் ஒவ்வொரு மாதத்துக்கும் நம்மளோட தேவைகளை வந்து நம்ம அதை காம்ப்ரமைஸ் பண்ண முடியாது இல்லையா? ஸோ அதை ஈடுகட்டுறதுக்காக அதில் நீங்கள் லோன் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் கட்டிக்கிட்டு இருந்தாலும் சரி, குழந்தைங்களோட டியூஷன் ஃபீஸாக இருந்தாலும் சரி, நம்ம வேணால் என்டர்டெயின்மெண்ட்டில் கம்மி பண்ணிக்கலாம், இல்லைனா வேறு எதான எக்ஸ்ட்ரா எக்ஸ்பென்சஸ் இல்லை ஃபங்க்ஷன்ஸ்க்கு போகாமல் நம்மளை தவிர்த்துக்கலாம். இதனால தான் நம்ம கை வைக்க முடியும் நம்ம ரெஸ்ட்ரிக்டடாக. பட் அதை தவிர்த்து பெரிய பிக் பிக்சர் செலவுகள்லாம் இருக்குது, அதெல்லாம் நம்ம வந்து காம்ப்ரமைஸே பண்ண முடியாது. ஸோ அதனால் எப்பயுமே அந்த ஒரு எமர்ஜென்சி ஃபண்டை எடுத்து வச்சுக்கணும். நான் இப்போ எடுத்து வச்சுக்கிட்டேன் நான் அது தனியாக. ஸோ நான் ஆரம்ப காலத்தில் அது மாதிரி தனியாக எடுத்து வச்சுக்க முடியல, ஏன்னா அப்போ ஹவுசிங் லோன் எல்லாமே இருந்தது. ஓகே, நான் ஹவுசிங் லோன் சொல்லலை, நான் நெக்ஸ்ட் அதை நான் சொல்கிறேன். ஸோ ஹவுசிங் லோன் அதெல்லாம் இருந்ததுனால நான் மற்ற செலவுகளும் இருந்ததுனால என்னால் அந்த அமௌண்ட்டை தனியாக அப்போ எடுத்து வைக்க முடியல. நான் தான் எல்லாமே வந்து ஒரு ஃபினான்ஷியல் இயருக்கு இன்னொரு ஃபினான்ஷியல் இயருக்கு முன்னாடியே நான் அட்வான்ஸ்டாக ஒரு அமௌண்ட்டை நான் சேஃபராக ஆர்டியில் போட்டுட்டு வரதுனால எனக்கு மோரார்லெஸ் அந்த எமர்ஜென்சி எக்ஸ்பென்ஸ் எடுத்து வைக்கிற அமௌண்ட்டும் நான் இப்போ முன்னாடியே ஆர்டியில் போட்டு நான் சேஃப்கார்ட் பண்ணிட்டு வரதும் ஆல்மோஸ்ட் எனக்கு ஓரளவுக்கு நல்லா சேமாக தான் இருந்தது. அதனால் எனக்கு தனியாக அதை எடுத்து வைக்கணுங்கிற அவசியம் அப்போ இல்லாமல் இருந்தது. ஸோ அதனால் நான் எடுத்து வைக்கல. ஸோ இதில் நான் ஒன்று சேர்க்காதது என்ன அப்படின்னா, ஹவுசிங் லோனை நான் அதில் சேர்க்கல. ஏன்னா என்னோடய ஹவுசிங் லோன் முடிஞ்சதுனால நான் இதை எடுக்கல. ஸோ இது மாதிரி நிறையா இதுலேருந்து விலகி போயிருக்கோம். சிலதெல்லாம் புதுசாக ஆட் பண்ணது தான் இந்த ஷீட்டில். ஸோ இப்போ அந்த ஹவுசிங் லோனை பொறுத்த வரைக்கும் ஒரு டிப், அதாவது என்னோடய அண்ணி எனக்கு கொடுத்த ஒரு டிப், எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்த டிப் ஒன்றும் கூட சொல்லலாம். என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு ஹவுசிங் லோனுக்கு புதுசாக நீங்கள் இப்போ போகிறீங்க அப்படின்னா, இப்போ ஒரு இஎம்ஐ கட்டலாம், நம்ம ஒரு புதுசாக ஒரு வீடு வாங்கலான்னு உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் வருது. ஸோ அப்போ வந்து அந்த இஎம்ஐ அமௌண்ட் எவ்வளோக்கு போகிறோன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ உங்களுக்கு அந்த தாட் வந்தோடனே திடீர்னு வீடு வாங்கலான்னொடனே அடுத்த நாளே நம்ம போய் வீடு வாங்க முடியாது. ஸோ இட்ஸ் அ லாங் ப்ராசஸ் இல்லையா? நம்ம சர்ச் பண்ணணும், அப்புறம் நிறையா பேங்க் ப்ராசஸ்லாம் இருக்குது, அதுக்கப்புறம் தான் நம்மளோட இஎம்ஐ ஸ்டார்ட் ஆகும். ஸோ இட் டேக்ஸ் செவரல் மந்த்ஸ். ஸோ அப்போ என்ன பண்ணலான்னா, நம்ம எப்படி ஒரு மாக் டெஸ்ட், ஒரு மாக் இன்டர்வியூலாம் எடுக்கிறோமோ அது மாதிரி ஒரு மாக் இஎம்ஐ மாதிரி நீங்கள் பண்ணலாம். ஸோ அது என்ன ஆகும் அப்படின்னா, அது மாதிரி நீங்கள் கண்ணை மூடிக்கிட்டு இப்போ வீடு வாங்குறோன்னு ஒரு பிளான் வந்துடுச்சுன்னா, ஒரு இஎம்ஐ கட்டுறதுக்கு முன்னாடி நீங்கள் மாசாந்திர செலவுகளை எப்படி ஓட்டினீங்களோ அதே மாதிரி இருக்காது. நீங்கள் இஎம்ஐ கட்ட ஆரப்போ உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு 1 இயர் பல்ல கடிக்கிறாப்புல இருக்கும். ஸோ நீங்கள் இப்போ இந்த மாக் இஎம்ஐ பண்ணுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கே தெரியும், ஓகே ஒரு 30,000 நம்மளோட மாசாந்திர சம்பளத்துலேருந்து இல்லைன்னா அப்போ அந்த ஒவ்வொரு மாதமும் எப்படி போகுது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ அப்போவே உங்களுக்கு தெரியும், நம்ம அகலக்கால் வச்சு கூட இஎம்ஐக்கு போகிறோமா, இல்லைன்னா நம்மளால் இன்னும் கூட கொஞ்சம் கூடுதலாக இஎம்ஐ செலுத்தி வேறு ஒரு ஹையர் இஎம்ஐக்கும் நம்மளால் போக முடியுமாங்கிற உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கிடைக்கும். ஸோ அதனால் இதில் ஏதாவது நடுவில் தடங்கள் பட்டு முடியலன்னா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லையே. உங்களோட ஆர்டி தான் நீங்கள் க்ளோஸ் பண்ண போகிறீங்க, நீங்கள் விட்ட இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், அதுவும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அதே மாதிரி இந்த ஆர்டியில் அந்த அமௌண்ட்டை போடுறதுனால எதுவுமே லாஸ் ஆக போகிறதில்ல. அந்த ஆர்டியில் நீங்கள் சேர்த்துருக்கிற அமௌண்ட் ஒரு 6 மாதத்துக்கு சேர்த்துருக்கீங்கன்னா அதுவும் உங்களோட டவுன் பேமெண்ட்டுக்காக நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ எந்த விதத்துலேயும் அந்த ஆப்ஷன் வந்து கண்டிப்பாகவே ஃப்ரூட்ஃபுல்லாக தான் இருக்கும்.
ஸோ அடுத்தது பார்த்தோன்னா என்டர்டெயின்மெண்ட். ஸோ என்டர்டெயின்மெண்ட்டுக்கு நான் ஒரு 2% போட்டிருக்கேன். ஸோ என்டர்டெயின்மெண்ட்டுங்கிறது அது ஒரு டின்னராக இருக்கலாம். முன்னாடிலாம் கேட்டகரி டின்னர், என்டர்டெயின்மெண்ட் இதெல்லாம் வச்சுருந்தேன், தனித்தனியாக வச்சுருந்தேன். பட் இப்போ எல்லாம் காமனாக வந்து என்டர்டெயின்மெண்ட்னு வச்சுருக்கேன். நீங்கள் சினிமாவுக்கு போகிறதா இருக்கலாம், நீங்கள் அவுட்டிங் டின்னர் போகிறதா இருக்கலாம், அதுக்கெல்லாம். ஸோ அது வந்து நான் ஒரு 2% வச்சுருக்கேன். பென்ஷன் சேவிங்ஸ் டாப்அப் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ இதுவும் என்னென்னா பென்ஷன் சேவிங்ஸ் தான். ஸோ நம்மளுடைய பென்ஷனுக்கு எவ்வளோ ஆகும், நான் எப்படின்னா அது படிப்பாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி ரொம்ப ஒரு அன்ரியலிஸ்டிக்கான அமௌண்ட்ஸ் எதுவுமே எடுத்து வைக்க மாட்டேன். என்னால் எவ்வளோ முடியுமோ அதை நான் எடுத்து வைப்பேன், அவ்வளோதான். இது கூட ஒரு பேசிக் வாழ்வாதாரத்துக்கு ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்கு ஒரு வீட்டில் இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய பேசிக் நெசசிட்டி, ஒரு உண்ண உணவு, உடுத்த உடை, இருக்க இருப்பிடம், அப்புறம் எக்ஸ்ட்ரா செலவுகள், உங்களுடைய மருத்துவ செலவுகள், இது மாதிரியான ஒரு பேசிக் இதுக்கு ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்கு எவ்வளோ ஆகுமோ அதை மாத்திரம் நான் இன்றைக்கி தேதிக்கு ஒரு மாதத்துக்கு எவ்வளோ ஆகுமோ அது வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு இதில் இன்வெஸ்ட் பண்ணோன்னா ஒரு நார்மல் ஒரு பெர்சன்டேஜில் உங்களுக்கு மாசாந்திரமாக ஒரு அமௌண்ட் கிடைக்கும் இல்லையா, அந்த அமௌண்ட் கிடைக்கிறாப்புல ஒரு அமௌண்ட் நீங்கள் கார்பஸ் எடுத்து வச்சுருந்தீங்கன்னா தட் இஸ் மோர் தேன் சஃபிஷியன்ட் ஃபார் நவ். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா அமௌண்ட் வரப்போ அது ஒரு டாப்அப்பாக நீங்கள் அதில் ஆட் பண்ணிக்கிட்டே வரலாம். ஏன்னா எவ்வளோ ஆட் பண்ணாலும் அதில் ஒரு பிரச்சனையே இல்லை. ஏன்னா உங்களோட அமௌண்ட் தான் உங்களோட ரிட்டையர்மெண்ட்டுக்கு தான். அட்லீஸ்ட் எல்லாமே ஒரு பேஸ் லெவலில் நம்ம முடிச்சிட்டோன்னா ஓகே, இந்த கேட்டகரியில் இந்த கோலுக்கு நம்ம ஒரு பேஸ் லெவலில் வி ஆர் கான்ஃபிடென்ட். ஸோ எப்படியா இருந்தாலும் நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏதாவது இருந்ததுன்னா கூட நம்மளால் மேனேஜ் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த ப்ளஸ் ஆர் மைனஸ் கூட விடுவோமே, அட்லீஸ்ட் நீங்கள் ஒரு 60-70% நீங்கள் எடுத்து வச்சுருந்தீங்கன்னாவே உங்களுக்கு ஒரு தெம்பு வரும். அட்லீஸ்ட் நீங்கள் ஒரு டிசைட் பண்ணலாம், ஓகே இன்னும் கொஞ்சம் வருஷம் தான் இருக்குது அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டியாவது உங்களுக்கு கிடைக்கும். அடுத்தது வந்து பார்த்தோன்னா ஏர்லி ரிட்டையர்மெண்ட் கார்பஸ். ஸோ இது எனக்கு எப்பயுமே ஆசை. அதாவது என்னென்னா, அதாவது நம்மளுக்கு நம்ம கவர்மெண்ட்டில் இருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு 58 வயசில் ரிட்டையர்மெண்ட் இருக்குங்கிறது தெரியும், ஒரு பென்ஷன் வருதுங்கிறது தெரியும். இப்போ ப்ரைவேட் செக்டரில் இருக்கிறதுனால நம்ம எப்போ ரிட்டையர்மெண்ட்டுக்கு போகலாம் அப்படிங்கிற ஒரு காலை நம்ம எப்போ எடுக்க முடியும்னா, நம்மளால் நம்மளோட அந்த பென்ஷன் இதை தவிர்த்து மாசாந்திர செலவுகளையும் நம்மளால் பார்த்துக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் வரணும். அதாவது ஏர்லியாக ரிட்டையர்மெண்ட் ஆகிறதுக்காக நான் சொல்கிறேன் நான். ஸோ சே ஃபார் அன் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு 58 வயசுக்கு அப்புறம் நீங்கள் உங்களோட பென்ஷன் கார்பஸ்லேருந்து உங்களுக்கு அமௌண்ட் வருதுன்னு வச்சுங்களேன். 58 வயசுக்கு அப்புறம் நீங்கள் உங்களோட பென்ஷன் அமௌண்ட்டை வச்சு ஓட்டிக்கலாம். ஆனால் திடீர்னு ஒரு 50 வயசுலேயே நீங்கள் ஏர்லி ரிட்டையர்மெண்ட் ஆகணுங்கிற ஒரு டிசிஷன் எடுக்கலாம். இல்லைன்னா ஒரு 54 வயசில் அதை எடுக்கலாம். அதாவது ஒரு அட்வான்ஸ்டாக எடுக்கலாம்னா எப்போ முடியும் அப்படின்னா, அந்த இடைப்பட்ட ஒரு 4-5 வருஷத்தில் ஒவ்வொரு மாசாந்திர செலவையும் உங்களால் எடுத்து வைக்க முடிஞ்சாதான் அந்த காலையும் நீங்கள் எடுக்க முடியும். ஸோ அதனால தான் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இந்த ஏர்லி ரிட்டையர்மெண்ட் கார்பஸ்ங்கிற ஒரு இதை க்ரியேட் பண்ணி அதுக்கும் நான் அமௌண்ட் போட்டுக்கிட்டே வரேன். ஸோ அப்போ போடுறப்ப என்ன ஆகும் அப்படின்னா, எனக்கு நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து நான் எடுத்து வைக்க ஓகே 58 வயசில் ரிட்டையர்மெண்ட் ஆகலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தோன்னா, ஃபார் அன் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஸோ அதை 57 குறைச்சிப்பேன், அப்புறம் 56 குறைச்சிப்பேன். ஸோ அது மாதிரி நம்மளால் இயர்ஸை வந்து குறைக்க முடியும். ஸோ ஒரு கான்ஃபிடென்ட் வரும், ஓகே நம்ம வந்து ஒரு கால் எடுக்கலாம், நம்ம இப்போ ரிட்டையர்மெண்ட் ஆகலான்னு ஒரு கான்ஃபிடென்ட்டாக ஒரு கால் எப்போ வரலாம் அப்படின்னா, நீங்கள் ஒரு பென்ஷன் சேவிங்ஸும் எடுத்து வச்சுருந்து ஒரு ஏர்லி ரிட்டையர்மெண்ட் சேவிங் கார்பஸும் உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா இருந்ததுன்னா, நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக ஒரு டிசிஷன் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எதெல்லாம் என்னோட ஆர்டிஸில் போடுதுன்னா, குழந்தைங்களோட எஜுகேஷன், சைல்டு 1 எஜுகேஷன், சைல்டு 2 எஜுகேஷன். ஸோ நெக்ஸ்ட்டு ஃபினான்ஷியல் அகாடமிக் இயருக்கு உண்டான அந்த அமௌண்ட் இருக்கு இல்லையா, அது ஒவ்வொரு மாதமும் நான் எடுத்து வச்சுட்டு வருவேன். அப்புறம் இயர்லி எமர்ஜென்சி ஃபண்ட், ஏன்னா ஏப்ரலில் நான் அந்த அமௌண்ட் ரெடியாக இருக்கணுங்கிறதுனால நான் இந்த ஏப்ரல்லேருந்தே வந்து இயர்லி எமர்ஜென்சி ஃபண்டையும் நான் எடுத்து வச்சுருவேன். அப்புறம் எல்ஐசி ப்ரீமியம் கட்டுவோம் இல்லையா, இதெல்லாம் வந்து ஒரு 9 மந்த்துக்கு தான். ஏன்னா ஒரு அதுக்கப்புறமே வந்து ஒரு நம்மளுக்குன்னு ப்ரீமியம்ஸ்க்குன்னு ஒரு சில மந்த்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அந்த மந்த் வர வரைக்கும் அந்த அமௌண்ட்டை நான் வந்து ஆர்டியில் போட்டுப்பேன். ஸோ அதுக்கப்புறம் அந்த அமௌண்ட் அப்படியே எடுத்து அந்த எல்ஐசி ப்ரீமியம்க்கு கட்டிட வேண்டியதான். ஸோ டக்குன்னு எல்ஐசி ப்ரீமியம்க்குன்னு வரப்போ அந்த அமௌண்ட்டை முன்னாடியே வேறு எதுலையாவது நம்ம செலவு பண்ணிட்டோன்னா அந்த ப்ரீமியம்க்கு இருக்காது. ஸோ கரெக்டாக அந்த மாதம் வரைக்கும் அது இருக்குன்னா அது அப்படியே உங்களுக்கு வந்து கிரெடிட் ஆகி வரும். அந்த அமௌண்ட் அப்படியே எடுத்து நீங்கள் எல்ஐசி கட்ட வேண்டியதான். ஸோ அதில் ஒரு கஷ்டமும் இருக்காது. ஸோ அப்புறம் ஃபங்க்ஷன்ஸ்க்கு, அப்புறம் ஹவுஸ் மெயின்டெனன்ஸ்க்கு உண்டான அமௌண்ட்டும் ஆர்டியில் போகும். குழந்தைங்களோட எக்ஸ்ட்ரா கரிக்குலர்லாம் நான் இப்போ ஆர்டியில் போட்டிருக்கேன். ஏன்னா இப்போ பேண்டமிக்னால எதுவும் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் போகாததுனால, ஸோ அதை நான் அந்த அமௌண்ட்டை நான் லீக் பண்ண விரும்பலை. ஏன்னா அதை வச்சு தான் அடுத்த வருஷத்துக்கு நான் கண்டிப்பாக அந்த அமௌண்ட்டை வேறு ஏதாவது எக்ஸ்ட்ரா கரிக்குலருக்கு நம்ம யூஸ் பண்ணலாம்.
அதுதான் சொன்னேனே, அமௌண்ட் எங்கேயுமே லீக்கேஜ் ஆக விடக்கூடாது எந்த காரணத்துக்கு கொண்டும். ஸோ இப்போ பேண்டமிக்கில் தான் இருக்கும், இந்த அமௌண்ட் எக்ஸ்ட்ராவாக இருக்குது, ஓகே இந்த அமௌண்ட்டில் நம்ம என்டர்டெயின்மெண்ட் வச்சுக்கலாங்கிறது கிடையாது. இது குழந்தைங்களுக்கு எக்ஸ்ட்ரா கரிக்குலர்னு போட்டோன்னா போட்டது தான். ஸோ அந்த அமௌண்ட் அவங்களோட அந்த பர்பஸ்க்காக நான் யூஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ அடுத்தது பார்த்தோம்னா ராஜேஷ் மந்த்லி எக்ஸ்பென்ஸ். இதுவும் அதே மாதிரி தான். இப்போ எனக்கு பெட்ரோல் செலவும் ரொம்ப பெருசாக எதுவும் வெளியில் போகிறதில்ல. அதே மாதிரி வேறு ஆஃபீஸ்க்கும் போகாததுனால டீ காஃபிலாம் ஸ்நாக்ஸ்லாம் ரொம்ப வாங்காததுனால அந்த அமௌண்ட்டும் வந்து நான் லீக்கேஜ் பண்ண விரும்பலை. ஸோ அதனால் லிமிட்டடாக தான் பெட்ரோல் வாங்கணுங்கிறதுனால நான் இந்த அமௌண்ட்டையும் நான் வந்து லாக் பண்ணி வச்சுட்டேன் ஆர்டியில். ஸோ இது வந்து ஹாலிடே ட்ராவல். இதுவும் சொன்னது மாதிரி தான். பிளான் போட்டேன் ஹாலிடே போகணும்னு, ஆனால் ஹாலிடே என்னால் போக முடியல பேண்டமிக்னால. ஸோ அந்த அமௌண்ட்டை நான் வேறு எதுக்கும் நான் யூஸ் பண்ண விரும்பலை. ஸோ அடுத்த வருஷம் போய்க்கலாம், இல்லை அடுத்த வருஷத்துலேருந்து அந்த அமௌண்ட்டை வச்சு நம்ம வரப்போகிற ஒவ்வொரு வருஷமும் வந்து நம்ம அந்த அமௌண்ட்டை யூஸ் பண்ணிக்கலாம், வேஸ்ட் ஆகாமல் போகக்கூடாதுன்னு நான் ஆர்டியில் லாக் பண்ணிட்டேன். ஸோ கையில் இருக்கிற பேங்க்கில் இருக்கிற கேஷஸ்லாம் என்ன இருக்கும், உங்களுக்கு மந்த்லி எக்ஸ்பென்சஸ்க்கு உண்டான அமௌண்ட்டு, அப்புறம் இந்த பில்ஸ்லாம் ஃபோன் இன்டர்நெட் கேபிள் கட்டுற பில்ஸு, அப்புறம் ஸ்பௌஸ் பிபிஎஃப்க்கு போஸ்டல் ஆஃபீஸில் போய் நம்ம தனியாக போய் கட்டுற அந்த அமௌண்ட்டு, அப்புறம் என்டர்டெயின்மெண்ட்டுக்கு உண்டான அமௌண்ட், இதெல்லாம் வந்து பேங்க் கேஷில் இருக்கிறதுங்கிறத தனியாக எடுத்து வச்சுருவேன். ஸோ ஆல்மோஸ்ட் வி ஹவ் எல்லாமே கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் நான் இந்த இதில். ஸோ இதுதான் என்னோடய மந்த்லி ஃபினான்ஸ் பட்ஜெட். ஸோ ஒன்ஸ் நான் இந்த பட்ஜெட்டை ஃப்ரீஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா மோஸ்ட்லி அது ஃப்ரீஸ் தான். ஸோ நடுவில் எதையும் நான் இதில் எக்ஸ்ட்ராவாக இன்க்ளூட் பண்ண மாட்டேன். ஸோ இதனால தான் எனக்கு வந்து ரொம்ப ஹேசல் ஃப்ரீயாக, ரொம்ப குழப்பம் இல்லாமல் என்னோடய ஃபினான்ஸ் எப்பயுமே போயிட்டுருக்கோம். ஸோ சேவிங்ஸோட பர்சன்டேஜ் எப்பயுமே இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்க காரணமும் அதே தான். என்னோடய லைஃப் ஸ்டைலை ஃபிக்ஸட் பண்ணிட்டு இது என்னோடய சேவிங்ஸை இன்க்ரீஸ் பண்ணிப்பேன். ஒன்ஸ் அதுக்கப்புறம் சேவிங்ஸ் ஓரளவுக்கு நம்மளுக்கு எல்லாத்துலேயும் ஓரளவுக்கு நம்ம ஒரு பேஸ் லெவல்லையாவது நம்ம இருக்கோம் அப்படிங்கிற பட்சத்தில் அப்போ வேணால் உங்களோட பர்சனல் எக்ஸ்பென்சஸில் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அமௌண்ட்டை வந்து உங்கள் லைஃப் ஸ்டைலையும் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் என்னென்னலாம் ஆசைப்பட்றீங்களோ, உங்களோட விஷ்-லாம் இருக்குது இல்லையா, நீடை தவிர்த்து நான் ஃபஸ்ட்டு சொன்ன விஷ், அந்த விஷோட இதெல்லாம் நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் என்னோடய என்டையர் ஃபினான்ஷியல் இயருக்கு உண்டான பட்ஜெட். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பொறுமையாக இத்தனை நேரம் வரைக்கும் கேட்ட உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. தேங்க்யூ.